பீஸே இல்லடா வாடா மச்சான் போய் தண்ணி அடிக்கலான்னு தான் சொல்லுவாங்க. I'm inviting to mountains. ஒரு இன்னர் பீஸ் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரஜினியை வச்சு மாஸ் மூவி பண்ணுவீங்களா? அதனால சார் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனு. ஹிமாலயாஸ்க்கு சின்ன வயசுல நியூஸ்ல சன் டிவில பார்ப்போம்ல. ஆமாம், ரஜினி அவர்கள் லைக் ஹிமாலயாஸ் பயணம் கொள்கிறார். ரொம்ப மாறி இருக்கு சார் உலகம். ஸோ லைக் ரொம்ப பயமா இருக்கு. எங்களை வந்து ஒரு கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் தான் நினைக்கிறாங்க மக்கள் கஷ்டப்படுறப்போ. நீங்களாம் யாரு? ஸோ அப்போ நான் எப்படி அங்கே வர்றது? நீ வரப்போ நான் எழுந்திருக்கணும், மரியாதைக்காக எழுந்திருக்க வேலை, பயத்துக்காக நீ வரன்ற எழுந்திருக்கணும். எனக்கு நைட்டு தூக்கம் வராது, கத்துவேன் திடீர்னு எழுந்து. நிறைய அன்ஹீல்டு திங்ஸ் இருக்கு. ஸோ பாம்பு நிறைய வரும். காட்டு பக்கத்தில் வீடுன்றனால ஜர்னி வாஸ் ஸோ ஹார்ட். ஸ்டில் ஐ ஜஸ்ட் ட்ரைங். சாரி ஃபார் இட். இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுற பையனை பார்த்தா பொண்ணை பார்த்தா என்கிட்ட சொல்லு. ஸோ ஐ வில் ட்ரை டு ஹெல்ப், மென்டார் பண்ணுறேன் சொல்லி. ஸ்டில் ஐ நெவர் மெட். அந்தளவுக்கு நான் ஸ்ட்ரகிள்டு வித் தீஸ். ஒன்ட் பிலீவ் சார், அவ்வளோ ஸ்னேக்ஸ் பார்த்துருக்கோம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே. என்னடா வாழ்க்கை இது? இந்த மாதிரி பாட்காஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் நான் எப்பப்போலாம் பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு மணி அடித்து சொல்லணும், இன்னொரு பாட்காஸ்ட் வந்திருக்கும்னு. ஸோ நான் உங்கள் சேனல் பார்த்துருக்கேன் சார். லைக் இட் வாஸ் ரியலி குட். ஸோ நீங்கள் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் லேர்ன் சம்திங் அபவுட் லைஃப், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த மெயின் திங். அதுதான் நமக்கு கிடைக்க மாட்டேது இன்னைக்கு. ஸோ அதை கிராக் பண்ணுறதுக்கு சேனல் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் சார். யா, யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு ஏதாவது வந்து ஒரு ஹட்டில் ஆரம்பித்து, அதாவது வந்து நீங்கள் ஒரு 20 வருஷம் ஆக்சுவலாக ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்துருக்கீங்க. எஸ், அப்பா டெய்லர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. ஓகே, ஐ மீன் இட் இஸ் நாட் அ ஈஸி ஜேர்னி. பட் இன்றைக்கி வந்து ஒரு ஹட்லேருந்து ஹிமாச்சல் வரைக்கும் வருதுன்னா எஸ் பல சேலஞ்சஸை கடந்து தான் வந்திருப்பீங்க ஆக்சுவலாக. ஓகே, அந்த ஏர்லி ஏஜ் ஆஃப் ஜெயசீலன், அதாவது வந்து கும்பகோணத்தில் அந்த ஏர்லி ஏஜ் ஆஃப் ஜெயசீலன் பற்றி கொஞ்சம் ஒரு போர்ட்ரேட் பண்ணணுன்னா எப்படி சொல்லுவீங்க ஆக்சுவலாக? ஒரு அன்ஹீல்டு பர்சன். ஓகே. ஸோ ஆல்வேஸ் லைக் ஒரு ஹார்டான ஜேர்னி. ஸோ இட் வாஸ் I will get really emotional if I talk something personal. Okay. It's a true journey, right? It's okay. a true thing. Okay. That's why I never opened a personal thing in many places. Okay. But now I'm trying to, let's try to say something like that. Okay. It's a unhealed journey. So okay. Still I might be, I don't know, like I saw your வீடியோஸ். ஆமாம், அந்த இவங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க, சமத்துவபுரத்துலேருந்து ஆக்ஸ்ஃபோர்டு. ஸோ ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஸ்டக் ஆகிட்டேன் நான். ஸோ நான் அதை பார்த்ததுமே லைக் நான் என்ன நினச்சேன், இன்னும் அவங்கள சொன்னாலே அப்படியே ஒரு மாதிரி அவங்கள்ட்ட டெஃபினட்டாக சொல்லுங்கள் சம்ஒன் டாக்ட் அபவுட் யூ அப்படின்ட்டு. என்ன ஆச்சுன்னா லைக் அன்னைக்கு அந்த காமன்வெல்த் பற்றி ஐ ஜஸ்ட் ஸ்டடீட். நானும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ வில் சே லைக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறது உண்டு. அப்போ தான் நான் ஐ வாஸ் சர்ச்ட் யுவர் லைக் திங்ஸ். உங்களோட ஃபீல்டில் வந்தது. என்னதாடான்னு டச் பண்ணி பார்த்தா இட் வாஸ் ஸோ குட். உங்களோட ஃபேஸ் எனக்கு தெரியும் பிகாஸ் ஆஃப் சம்ஒன் லைக் அங்கங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஐ தாட் ஓகே வில் கெட் ஹிஸ் நம்பர் அண்ட் ரீச் அவுட் ஜஸ்ட் டு கன்வே மை விஷஸ் டு ஹர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி பண்ணலான்னு நான் நினச்சேன். பை லக் வந்து நீங்களே 2 weeksல நீங்களே யூ மெசேஜ் மீ லைக் இட் வாஸ் ஸோ சர்ப்ரைஸ். ஐ வாஸ் லைக் என்னோட ஜேர்னி பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்டில் அன்ஹீல்டு ஜெய், ட்ரைங் டு ஹீல் வித் த பாஸ்ட் திங்ஸ் வாட் எவர் இட் இஸ் அஃபெக்டட் மீ அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் to overcome everything in every aspects. Like நீங்க ஐ மீன் ஒரு இதா சொல்லணும்னா, ஒரு ரத்தன சுருக்கமா சொல்லணும்னா, ஜென்ரலா ஐ மீன் ஒரு குடிசை வீடுனா நிறைய திங்ஸ் இருக்காது. I mean, I don't know whether electricity was there. No. இருக்காது. எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. No electricity up to என்னோட 5th standard 6th standard I saw my first bulb. So it was so பெரிய achievement. பெரிய விஷயமா இருந்தது. It was I was so happy. என்னோட brother 10th அப்ப படிச்சிருந்தாங்க. He was in public exam. We were studying in
ஸ்ட்ரீட் லைட் தான் ஸ்ட்ரீட் லைட் தான். எப்போதுமே. ஸோ தட் வாஸ் லைக் மேஜிக்கல் திங்ஸ். எல்லாமே நான் சொல்கிறத பார்த்துட்டு என்னடா அவன் 90s பேசுகிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் தேர் இஸ் அ ஃபேமிலி லைக். ஆமாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அப்துல் கலாம்லாம் ரொம்ப நாள் முன்னாடி, இப்போ கரண்ட்டாகவே அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி நான் இப்போ சமத்துவபுரத்துலேருந்து ஆக்ஸ்ஃபோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கி ஜெய்சீலன் வந்து ஒரு கும்போணம், ஹட்லேருந்து ஹிமாச்சல், இது மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஐ மீன் அந்த அப்போ ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதாவது வந்து இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காமையே போயிருமா, அந்த மாதிரி ஏதாவது தாட்டுகள் நிறையா வந்திருக்கணும். நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக விச் இஸ் லைக் ரொம்ப ட்ரூவாக சொல்கிறேன். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். சரி, ஒரு கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கிறதுல நான் பயங்கரமான ஒரு ஆள். சரி, நடக்காதுன்னு தெரிஞ்சால் கூட ஐ வில் பி வெரி கான்ஃபிடென்ட், நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் அதிகம். அந்த மாதிரி தான், அதனால தான் ஒவ்வொரு விஷயமா இழுத்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் என்னோட காது வந்து இப்படி தான் இருக்கும். ஐ வில் பி லைக் இஃப் ஐ வாண்ட் டு டூனா ஐ ஹாவ் டு டூ அது பேக். ஏன்னா பிகாஸ் எக்ஸ்போஷரும் கிடையாது. அது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாதான் வி கேன் கோ, அதெல்லாம் நம்மளால பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா. எனக்கு எக்ஸ்போஷரே கிடையாதுல்ல. ஸோ அப்போ எனக்கு ஆசைகளும் பெருசாக இருக்காது. பிகாஸ் 3 வேளை சாப்பாடு ஃபிட் இதுதான்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி பர்சன். ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாகவே சொல்கிறேன். ஸோ தென் அப்படி இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாலும் அது சக்கரை தான். யூ காட் மை பாயிண்ட். லைக் நான் எலாபரேட் லைக் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணல. இட்ஸ் அ வெரி ட்ரூ திங் ஆக்சுவலி. இன்னைக்கு ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் டு பை சம்திங் ஆர் இதுனா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இட்ஸ் நாட் accessible in my childhood. ஆமாம், அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்காக சொல்லலை. ஐ மீன் நிறைய நானும் ஃபேமிலியை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. சொல்கிற மாதிரி ஒரு 3 வேளை சாப்பாடே பெரிய விஷயங்கிறத. வெரி ஹார்ட் இட் வாஸ் வெரி ஹார்ட் பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் அண்ட் நாங்கள் வந்த விதம், ஃபேமிலி ஸ்டோரிஸ் எல்லாமே இட் வாஸ் ஸோ டஃப். ஏன் நமக்கு மட்டும் இப்படி அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ மணி அப்படின்னா யூ நோ ஹவு பீப்புள் வில் ட்ரீட் யூன்னு சொல்லிட்டு இந்த சில, அதாவது ஒரு வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒய் லைஃப் இஸ் அன்ஃபேர், அதுவும் ஒய் மீ, ஒய் லோன் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா எதிரொலிச்சுட்டே நிறைய விதத்தில் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த லோ பாயிண்ட்லாம் வந்து இன்னும் நினச்சாலும் பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் 12வது வரைக்கும். காலேஜ் வந்து அப்பா ஒரே ஒரு விஷயத்தில் ஜமால்னு ஒரு காலேஜில் போட்டார். என்னென்னா ஃபீஸு வருஷத்துக்கு 750 ரூபா, பாஸு மாதத்துக்கு, அதாவது ட்ரெயினில் போயிட்டு வரதுக்கு 100 ரூபா, இது போதும் இங்கே படி அப்படின்னாரு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி திருச்சி, ஆமாம் திருச்சியில் படித்தேன். ஸோ அதனால் அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் வேறு வாங்கினீங்க அப்படின்னீங்க. 1029 ஆக்சுவலாக, கரெக்டாங்களா? ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன், இப்போலாம் அந்த 1199 தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். 1200 கூட போடுறாங்களா எனக்கு தெரியல. பட் அந்த ஊரில் அது படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது வித் த ஃபெசிலிட்டி வாட் எவர் யூ ஹேவ். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழுக்கு ஒரு டியூஷனு, இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷனு, மேக்ஸுக்கு ஒரு டியூஷனு, சயின்ஸுக்கு ஒரு டியூஷனு, எல்லாத்துக்கும் டியூஷனு, அண்டு எல்லாத்துக்கும் ஒரு 30,000-40,000 ரூபா சார்ஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுக்கும் கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு உங்களுக்கு சொஃபிஸ்டிகேஷன் இருந்திருக்காது. சின்னோட விளக்கு தான் அது முன்னாடி இருக்கும். நானே எங்கள் அண்ணா சிஸ்டர், ஸோ 3 பேரும் அந்த ஒரு விளக்கை வச்சுட்டு தான் சின்ன வயசில் ஸ்டடி படிக்கிறோம். லைக் மேஜிக்கல் மூமெண்ட். ஆமாம். சரி, அங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்க. ஓகே, கல்ச்சுரலாக நிறைய சேலஞ்சஸ் கட்டாயம் இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா வந்து அதுவும் குமரகுரு, ஒரு மாதிரி எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அண்டு ஐ மீன் லைக் ஏன்னா காரில் வரவங்களும் இருப்பாங்க, நடந்து வரவங்களும் இருப்பாங்க, அதுவும் ஹாஸ்டலில் வேறு இருந்தேங்கிறீங்க ஆக்சுவலாக. அந்த கல்ச்சுரல் ஷாக்கெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யா ஷுவர், ஐ வில் மேக் இட் அஸ் அ ஸ்டோரி. என்னோட 12th ஸ்டாண்டர்டில் லைக் என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே உண்மையாக என்ன இருந்ததுன்னா, லைக் நம்ம படித்து முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போகணும், சம்திங் ஏதாவது ஒரு நல்ல படிப்பு படித்தா லைஃப்பில் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான். என்ன நான் டெவலப் பண்ணிக்கணுன்றதுல ரொம்ப லைக் இதாக இருந்தேன். சம்வேர் எங்கேயாவது புஷ் பண்ணி நம்ம போகணும், வெளியே போகணும், ஏதாவது பேஷனேட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ டுக் ஏரோநாட்டிக்கல். ஸோ ஐ ஸ்டில் ஐம் பேஷனேட் அபவுட் ஏரோநாட்டிக்கல். ஸோ தென் அது எனக்கு ஷீட் கிடச்சிது த்ரூ மெரிட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக. குமரகுரு தான் வேணும்னு சூஸ் பண்ணேன், விச் இஸ் என்னோட டீச்சர். லைக் வி நோ ஒன்லி தெம்ல, வேற யாரும் இந்த இப்போ வர கன்சல்டன்ட் கிடையாது, கன்சல்டன்ட் சொல்ற மாதிரி யாரு கன்சல்ட் இந்த மாதிரிலாம் கன்சல்ட் இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால எனக்கு எதுவும் தெரில, லிஸ்ட் அவுட் பண்ணேன் இந்த வெப்சைட்ல. வெப்சைட் கிடையாது,
தேர் வில் பி ஒன் புக் ஆக்சுவலி காலேஜஸ்லாம் லிஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நமக்கு பசங்களெல்லாம் கொடுப்பாங்க. அந்த புக்கில் லைக் எல்லாமே எங்கள் அண்ணா கொடுத்த புக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஏரோநாட்டிக்கல் இந்த காலேஜ்லலாம் இருக்குன்னு டிக் பண்ணி தென் அதை வச்சுட்டு நான் சார்கிட்ட கேட்டேன். தென் ஹீ மென்ஷன் என்னோட கெமிஸ்ட்ரி சார் அவர் தான் குமரகுருடு இட் வில் பி குட் எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். தென் ஐ வாஸ் ஸ்டாண்ட் நான் படித்தாங்க தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலிலாம் சொன்னேன். லைக் கவுன்சிலிங் முத நாள் வரைக்கும் என் ஃபேமிலிலாம் பயந்தாங்க எப்படி ஃபீஸ்லாம் கட்ட போகிறோம், லைக் ஹவ் வி கோயிங் டு கிராக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அப்போ அந்த டைமில் சம்மன் ஹெல்ப்டு மீ டு கெட் அ சீட் அண்ட் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டட் வெரி வெல். அண்ட் ஸோ அதனால தான் ஐ காட் அ சீட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த 12th முடிச்ச வரைக்குமே ஐ நெவர் ட்ராவல்ட் அலோன் 5 கிலோமீட்டர், ஜஸ்ட் 5 தவிர அந்த கும்பகோணம் அந்த 5 கிலோமீட்டரில் தான். ஆமாம், அந்த கும்பகோணம் டவுனுக்கு கூட தனியாக போனதாக சரித்திரம் இல்லை. தனியாக நானே போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா கேட்டால் எனக்கு ஸ்டோரி தெரியாது. அதுதான் என்னோட எக்ஸ்போஷர். என்ன வளர்ந்த என்விரான்மெண்ட் விதம் அப்படி தான். ஸோ அப்படி இருந்த பையனை திடீர்னு முறை காலேஜ் சீட் வாங்கிட்டு தான் இப்போலாம் அப்போவே லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோட நாளே வந்து லைக் நாள் லைக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜ் தே வில் செலக்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ரூம்ஸ் லேப்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொஃபஸர்ஸோட பேசுவாங்க, அந்த டூர் நடக்கும்ல காலேஜ் டூர், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ சீட்ஸ் வாங்கினப்ப தான் முறை ஒரு நாள் இன்னைக்கு அட்மிஷன் போடணும், ஹாஸ்டல் செட் பண்ணணும், நாளைக்கு காலேஜ் போகணும். ஸோ இப்படி தான் ஐ வாஸ் என்டர்ட் இன் டு த காலேஜ். எல்லாமே பரபரப்பாக நடக்குது. முதல் நாள் செகண்ட் நாள் மார்னிங் 9 o'clock எல்லாம் வந்துருங்கன்னு குரூப்பில் போடுறாங்க. ஐ வாஸ் டோட்டலி ஐ வாஸ் கிரைட் இன் ஹாஸ்டல் எங்கள் அம்மா அப்பா போகிறப்போ. ஸோ ஒரு மாதிரி இருந்தது. ஸோ தென் ஃபஸ்ட்டு நாள் முதல் லைக் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. இட் மீன்ஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் மாதிரி. வி வேர் அரௌண்ட் 25 people. லைக் மென்டர்ஷிப் மாதிரி லைக் தி வேர் லைக் கிளப் பண்ணிவிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஒரே கிளாஸில் 60 பேர்னா 20 பேர் ஒவ்வொரு ப்ரொஃபஸராக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. தென் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட வி வேர் இன் டு ஒன் கிளாஸ் ரூம். ஸோ அப்படியே உட்காந்துருவோம். எவ்ரி ஒன் ஸ்டார்டட் இன்ட்ரடியூசிங் தெம் செல்ஸ். ஐ வாஸ் லைக் இன் மிடில் ஆஃப் த ரோ. நான் கடைசி வரையும் எழுந்திருக்கவே இல்லை, இப்படி தான் உட்காந்துருந்தேன். தென் ஃபைனலாக அதனால் எழுத ஆகணும், வேறு யாரும் இல்லை. ஐ ஸ்டார்டட் க்ரையிங் ஆக்சுவலி. ஸ்டில் ஐ குட் நாட் ஃபிகர் அவுட் ஏன் அழுதா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. ஐ வாஸ் ஸ்டார்டட் க்ரையிங். எவ்ரி ஒன் வாஸ் லைக் எல்லாம் பயந்துட்டாங்க, என்ன ஆச்சு, இது உடம்பு சரியில்லையா, வாட் ஹேப்பன். ப்ரொஃபஸர் உள்ள வந்துட்டாரு, என் ஃப்ரெண்டு. அப்போ நான் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ், எனக்கு பேச வரல, எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு சே, எனக்கு என்ன யாருன்னே சொல்ல தெரியல, ஸோ எக்ஸ்போஷர் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். தென் அது வேறு லைக் ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட் வில் பி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தட்டி கொடுத்து தென் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஹார்டாக இருந்தது. தென் யாரோ ஒரு பையன் அழுதாடா அவ்வளோ சொல்லிட்டு கிளாஸ் ஃபுல்லாக அது லைக் தே நோ லைக் இட்ஸ் வாஸ் அ பாசிட்டிவ் திங். இட் மீன்ஸ் ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணா நம்மள, இட் மீன்ஸ் லைக் என்ன ஒரு வருஷமாகவே பசங்க எல்லாமே ஒரு மாதிரி லைக் இட் மீன்ஸ் ஒரு பரிதாபம் சொல்ல முடியாது, ஈஸ் ஸ்ட்ரகிளிங் சம்திங், அது மாதிரி ஒரு வியூவில் தான் நான் இருந்தேன். ஸோ 1 year ஐ வாஸ் லைக் தட். 1 year ஐ ஸ்டடிடு வெல். திஸ் இஸ் அ ஜேர்னி. லைக் நான் எப்படி காலேஜுக்குள்ளே என்ட்ரானேன். நான் ஒரு சின்ன பாட்காஸ்ட்டில் கூட கேட்டேன். அதாவது வந்து நிறையா காலேஜ் படிக்கும்போதும் நீங்கள் நிறைய ஆர்ட் ஜாப்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது வந்து இட் இஸ் ஒரு அந்த ஜேர்னியை முடிக்கிறதுக்காகவா? ஏன்னா வேரியஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் கட்டாயம் இருந்திருக்கும். இடையில கூட நீங்கள் சொன்னீங்க 2 years சம்படி சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் டு மேனேஜ் ஆன் எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம், அதாவது வந்து பார்ட் டைம்ல எந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க? ஆக்சுவலாக ஐ வாஸ் ஒர்க்ட் இன் சர்வர். சின்ன வயசுலேயே ஐ வில் லைக் ஒர்க் பண்ணுவேன் நிறைய. ஓகே, சின்ன வேலை ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இட் மீன்ஸ் வேலைக்கு போகணும் எந்த புஷும் கிடையாது. தே ஒன்லி லைக் பிலீவ்ட் இன் லைக் யூ ஹேவ் டு ஸ்டடி தென் யுவர் லைஃப் வில் பி குட். பட் நான் வந்து லைக் லீவ் டைமில் என்ன பண்ணுறது தெரியாமல் இட் வில் பி லைக் சம்திங், ஏதாவது காசு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ இட் வில் லைக் கிரேசி திங், சைல்டிஷாக இருக்கும். பெருச்சம்பழம் இருக்குல்ல, பெருச்சம்பழம் கொட்டை எடுத்து கொடுத்தா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து கொடுத்தா they will give 10 rupees. So this is a crazy job I have done. புளி உடைச்சு கிராமத்தில் இருக்க வேலை. ஸோ புளி உடைச்சு கொடுத்தோம், புளி ஓடோட இருக்கும். இஃப் யூ ரிமூவ்ட் அண்ட் கொடுத்தோன்னா கிலோ போட்டு 1 கிலோக்கு 3 ரூபா கொடுப்பாங்க. ஸோ 12 ரூபா 13 ரூபா நாள் ஃபுல்லாக பண்ணாலே வரும். ஸோ அது கொடுப்பாங்க. எல்லாரும் கிரிக்கெட் பசங்களாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. போனால் 12 ரூபா கிடைக்கும் சொல்லிட்டு என்னோட பாட்டியில் கூட்டிகிட்டு போவாங்க. தென் ஐ வில் டன். இதுதான் என்னோட சைல்ட் லெவல் ஜாப். அப்புறம் 8th 9th வரப்போ ஐ கேன் லைக்
என்னால் வெயிட் தூக்க முடியும் இல்லையா, தென் ஐ வில் ஒர்க் இன் அ வாட்டர் கம்பெனி. வாட்டர்னா இந்த வாட்டர் கேன் தூக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து லைக் லோடு ஏற்றணும், வி ஹாவ் டு லோடு ஏற்றுறது, இந்த மாதிரிலாம் ஐ ஹாவ் டன். ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, இந்த பாட்டிலுக்கு எனக்கு இந்த பாட்டிலுக்கு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, திஸ் இஸ் வாட் ஐ டன். அண்ட் லேட்டர் காலேஜ் டைமில் சர்வராக போயிருக்கேன். நிறைய டைம் மாஸ்க்லாம் போயிட்டு அம்மா பசங்க ஏதாவது வந்துட போகிறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட போகிறாங்க. ஐ வாஸ் ஒர்க் அண்டர் மாதம்பட்டி கேட்டரிங்கில். ஓ அப்படிங்களா? ஓகே. 250 rupees, 300, 400 based on event we can get. So this is what I have done in college time. இது யாருமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. So I will silently will go. என்னோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் they will worry more. எதுக்குடா இதெல்லாம் பண்ற, ஒரு 250 ரூபாய்க்கு why you are doing this much effort, 6 hours you have to stand, எதுக்கு இது அப்படி சொல்லிட்டு விடவே மாட்டாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன், வி ஹாவ் டு லைக் சம்திங் ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு போயிருவீங்க. லைக் திஸ் இஸ் ஹவு ஐ மேனேஜ் ஃபினான்ஷியலி. பட் ஆஃப்டர் தேட் அந்த நீங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்காத டைமில் ஃபேமிலி லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எங்கள் அண்ணாலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் வாங்கி, தென் ஐ ஸ்டெப் அவுட் ஆஃப் ஃப்ரம் த ஹாஸ்டல் டு வெளியே வந்து ஸ்டே பண்ணி ரெண்ட்டுக்கு. ஓகே. பிஜியில் எவ்வளோ கம்மியாக ரூம்ஸ் அந்த ஃபெசிலிட்டி எதுவுமே பார்த்ததில்லை. அண்ட் கிடைக்கிற ஹாஸ்டலில் வி வேர் ஸ்டடீட் அண்ட் ஸோ அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நிறைய நல்ல உள்ளங்கள் ஸோ ஹெல்ப் பண்ணாங்க சீரியஸ்லி. ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலி, அதான் ஜனான்னு சொல்லிட்டு ஐ நெவர் மென்ஷன் எனிவேர். ஹி ஹாஸ் அ குட் சப்போர்ட்டர் ஆஃப் மீ. ஒரு நாள் 2 மணிக்கு நைட்டு I was worked in the lab and somewhere something mind நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்ல, something we have to do. நைட் 2 மணிக்கு no one will be in college, everyone know like security எனக்கு தெரியும். பிஜிக்கு வாட்ச்மேன் வந்து என்ன கேட்பாரு, எங்கடா வர 2 மணிக்கு நைட்டு, வாட் யூ ஆர் டூயிங் இன் காலேஜ் நைட் 2 o'clock. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்த்துட்டாங்க அண்ணா, ஒரு அண்ணா சீனியர், வாட் என்னடா பண்ற இங்கே அப்படின்ட்டு. தென் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் லைப்ரரி 11 வரைக்கும் இருக்கும், தென் நான் எனக்கு சிஸ்டம் இருக்குன்றதுனால லேபில் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஐ வில் ரூம் பை 2 o'clock நைட்டு. சொன்னேன்னா அடுத்த நாளே காலி பண்ணிட்டு என் ரூமுக்கு வந்துரு. இட் மீன்ஸ் அவங்க வெளியே ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. தென் ஹீ டுக் மீ லைக் அங்கே ரெண்ட்டும் நல்லா முடிஞ்சதை கூட இந்த மாதிரி சொல்லிட்டு தான் பேசிட்டு வேறு அது மாதிரிலாம் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஐ வாஸ் மேனேஜ். குட் டு நோ. ஆக்சுவலாக அந்த ரெசிலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாம்பிள்னா ஜெயசீலன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லிட்டரலாக வந்து அதுக்கு மேலே லோவாக போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆக்சுவலி ஐ ட்ரைங் டு கண்ட்ரோல் அல்றதுக்கு. ஜர்னி வாஸ் ஸோ ஹார்ட். ஸ்டில் ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு கண்ட்ரோல். I'm sorry for it actually. I know like இந்த பாட்காஸ்டே ஒரு பர்சனலாக போதே, இவ்வளோ நாள் நம்ம எடுக்கலையே இந்த டாப்பிக்லாம். நம்ம இன்னும் இல்லை, நம்ம ஜேர்னிலாம் நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். வாட் வி ஹாவ் டன் இன் பாஸ்ட்னு நினைக்கிறப்போ எப்படி பேச போகிறோம் அப்படின்னு தெரியாம வந்தேன். சாரி ஃபார் தேட். இது ஆனால் நிறைய பேருக்கு பார்க்குற நிறைய பேருக்கு, ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி என்னென்னா டேக் இட் ஃபார் கிராண்டடாக நிறையா விஷயங்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி நான் உங்களோட ஸ்டோரி அன்றைக்கி கேட்டதுலேருந்து ஐ வாண்ட் டு பிரிங் இட் ஆன் மை பாட்காஸ்ட்டுங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா அன்றைக்கி ஒரு வாட்டி கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஐ மீன் இட் வாஸ் லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அது எடுத்தேன், நான் அது பண்ணேன். பண்ணலாமா வேணாமா, வி வாண்ட் டு ஷோகேஸ் அதை இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். லைக் நம்ம இங்கே இருந்தால் வந்தோன்னு எதுக்கு இதை சொல்லிட்டு அப்படின்னு. சரி ஓகே ஃபைன், சம்மன் லைக் யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா இட் வில் பி ரியலி குட். நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சா இட் வில் பி ஓகேல பண்ணுவோம் அப்படின்னு தான் பேசினேன். இட்ஸ் அன்ஹீல்டு திங்ஸ். கட்டாயம். ஐ மீன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி சொன்னேன்ல, அப்பா வந்து 750 ரூபா ஃபீஸு அங்கேயே போயிரு அப்படின்னு சொன்ன மாதிரி அது இன்னும் எனக்கு மனசில் நல்ல ஞாபகம் இருக்குது. சில சமயம் தீபாவளியெல்லாம் 200 கொடுத்துருவாரு, என்ன வேணால் வாங்கிக்கோ, அவ்வளோதான் 200 தான், நீ அதில் ட்ரெஸ்ஸு எல்லாமே அதில் தான். தீபாவளிக்கு 200 கிடைக்கும். பல பேர் வந்து ஒரு நிறையா வாங்குவாங்க, பட் நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறது. அதுவே சில விஷயம் அது இப்போலாம் தெரிஞ்சுன்னா அந்த 200 சில பேருக்கு கிடைக்கலங்கிறதும். இப்போ நான் கஷ்டப்படுறவங்க பார்க்குறப்போ ஒரு 500, 1000 ஒரு சின்ன மணி எங்கேயாவது ஆட்டா வாங்கினேன்னா ஐ வில் கிவ். தே வில் லைக் ஷாக், எதுக்கு அப்படின்னு. இட்ஸ் ஓகே ஃபைன், ஐ வில் கிவ் பிகாஸ் ஐ நோ அந்த 200 rupees 300 rupees அவங்கள எவ்வளோ அன்றைக்கு சந்தோஷப்படுத்தும் அண்ட் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட அப்பா அம்மா ஒரு 300 400 rupees அன்றைக்கி ஒரு நாள் வந்துருச்சுன்னா அது பெரிய மணி. ஸோ அப்போ வி கேன் டூ வாட் எவர் வி வாண்ட், லைக் எக்ஸ்ட்ரா ஏதாவது சமைக்கலாம், சாப்பிடலாம். இட் வாஸ் த சிச்சுவேஷன்ல. ஸோ ஐ நோ அன்னைக்கு நைட் அவங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷன்றது எனக்கு சீரியஸாக தெரியும். ஸோ ஐ எம் ட்ரைங் டு கிவ் வேரெவர் லைக் பாசிபிள் திங்ஸ். காலேஜில் நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே,
ஐ மீன் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து, ஏன்னா அதில் வந்து ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனாலையோ இல்லை கண்டக்ட் பண்ணுறதுனாலையோ அதில் ஒன்றும் உங்களுக்கு மானிட்ரி வைஸ் பெனிஃபிட் கிடையாது. அந்த டைமில் வேறு எங்கேயாவது வெளியில் போய் ஒர்க் பண்ணால் டெஃபினட்டாக மானிட்ரி வைஸ் பெனிஃபிட் இருக்கும். பட் ஸ்டில் நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஈவன் உங்கள் ஐ மீன் லைக் சேர்மன் சங்கர் சார் கூட அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அது இன்னைக்கு ஐ மீன் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பின்னாடி உதவும் அப்படின்னு சொல்லுவேன். பட் நிறைய பேருக்கு அந்த டைமில் அது புரியுமா புரியலையாங்கிறது தெரியாது. உங்களோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்தது? சார் ஸோ பெஸ்ட் கொஸ்டின். ஸோ நேற்று அமெரிட் யூனிவர்சிட்டியில் இன்குபேட்டரில் ஐ வாஸ் கிவிங் லைக் ஸ்மால் டாக். ஓகே ஓகே. நான் அங்கே வந்து அதுதான் சொன்னேன். ஸோ வாட் எவர் யூ வாண்ட், கண்ணை மூடிட்டு டூ திங்ஸ், அவுட் சைடில் போய் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. லைக் 100, 200, 300 என்ன நம்பர் சொல்லணும்னு தெரியல, அவ்வளோ ஈவெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வாலண்டியராக போயிருக்கேன், காசு வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்கேன், இல்லாமல் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் மீட்டிங் நியூ பீப்புள், மீட்டிங் நியூ எக்ஸ்பீரியன்சஸ், இது மட்டும் தான் என்னோட மைண்டில் இருந்தது. ஸோ ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த லீடர்ஷிப் எடுத்து பண்ணுறது, அது ஒரு போதை மாதிரி எனக்கு. அது நடந்துருச்சு ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வில் பி லைக் ஒரு 30 பீப்புளை லீட் பண்ணி வி ஹாவ் டு பிளான், வி ஹாவ் டு எக்ஸிக்யூட்ன்றப்போ அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏற்றிருச்சு. தென் ஐ வாஸ் டன் ஈவெண்ட்ஸ் மெனி ஈவெண்ட். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் சொன்னேன் இல்லையா, ஐ ஹேட் அ ஃபுல் அட்டெண்டன்ஸ், 100% அட்டெண்டன்ஸ் ஐ ஹேட். லைக் பட் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல. தென் நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஒரு டைம் கூட நான் ஸ்டாஃப் ரூம் போய் திட்டு வாங்காமல் ஐ நெவர் டன் மை எக்ஸாம்ஸ் பிகாஸ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் லோவாக இருக்குது. இந்த மாதிரி இது வந்து நான் லைக் தப்பான வேலை சொல்லலை, because I loved it. நான் ஓடி இந்த மாதிரிலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு then I was done so many events and outside with management. So I was very close with management people. They know me very well. Like they found my potential. But in the side professors I will be like இவன் என்னடா சுத்திக்கிட்டே இருக்கா வெளியேன்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ப்ரொஃபஸர் பார்த்தாலே எனக்கு என்ன பேசவும் தெரியாது. It will be like டே தான் போவேன். But recently I'm getting a good messages from my professors. One of my professors is a continuous customer. அதை பற்றி வருவோம் நம்ம. இன்னர் பீஸை பற்றி பின்னாடி கொஞ்சம் பேசுவோம் அடுத்த இதில். திஸ் இஸ் லைக் நான் ஒரு வாய்ப்பு கூட விட்டதில்லை சார். லைக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் 10+ கிளப்ஸ். ஓகே. ஒவ்வொரு கிளப்லேயுமே ஐ டுக் சம் ஆப்பர்ச்சுனிட்டி லீடர்ஷிப் லெவலில் ஃபார் வைஸ் பிரசிடென்ட். வெரி குட். அந்த மாதிரி லெவலில் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹேட் அ சான்ஸ் டு ரன் அ கஃபே இன் காலேஜ். ஓ வெரி குட். த்ரூ சம் இன்டர்வியூஸ் ப்ராசஸில். ஸோ இந்த மாதிரி தான் மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். நீங்கள் கேட்ட கொஸ்டின் அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்புங்கிற விதை வந்து அதாவது ஸ்கூலில் இருக்கும்போதே வந்துருச்சா இல்லை வந்து ரியலாக காலேஜில் போட்டிங்களா? சார் இட்ஸ் லைக் சீரியஸாக சொல்கிறேன் சார், இது இட்ஸ் அ மேனிப்புலேஷனாக என்ன தெரியாது. இன்னும் நான் அதை அச்சீவ் பண்ணல. பட் வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இருக்கப்போ தே வில் ஆல்வேஸ் லைக் இது இருந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஏமா ஒரி பண்ணுற, யூ ஜஸ்ட் கோ டு த பேங்க், சே மை நேம் அண்ட் யூ வில் ஹாவ் அக்கௌண்ட், கெட் அ மணி ஃப்ரம் தட். சின்ன வயசுலேயே ஐ வில் சொல்லிட்டு இருப்பேன், விளையாட்டுத்தனமாக சொல்லுவேன். அவங்க இன்னும் சொல்லுவாங்க அந்த டைமில் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இட் மீன்ஸ் நீ உண்மையாக கொடுக்கல, அந்த வார்த்தை வந்து இட் வில் பி ரியலி குட் அப்படின்னு சொன்னாங்க. சம்வேர் நான் யோசிச்சிட்டே இருப்பேன், இதுக்கு உனக்கு இதுக்கு இவ்வளோ தைரியம், இதை நம்பி யூ ஆர் நாட் you were struggled up to college, then why you are missed to do job, why you choose the entrepreneurship னு நினைக்கிறப்போ I was thinking about this. So அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே somewhere I get attracted by some people, the power, the thing, because we were all like politically or whatever it is. ராபின் சர்மா சொல்ற மாதிரி attract the outcome you deserve அப்படிங்கிற மாதிரி. Because so like I just wanted to make it more personal content with because I loved it. Because you bring people like that, right? So I were in a situation like who can control, like எங்களை வந்து ஒரு கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் தான் நினைக்கிறாங்க மக்கள். நம்ம கஷ்டப்படுறப்போ நம்ம ஒரு லோ லெவலில் இருக்கிறப்போ they were wanted to control and lead the kind of thing. So நீங்களாம் யாரு? ஸோ அப்போ நான் எப்படி அங்கே வர்றது? ஸோ இஃப் ஐ வாண்ட் அந்த இடத்துல வந்தேன்னா இங்கேருந்து தப்பிச்சிடலாம்ல. ஸோ யூ கேன் கண்ட்ரோல் மீல. நான் எழுந்திருக்கணும், நீ வரப்போ நான் எழுந்திருக்கணும், மரியாதைக்காக எழுந்திருக்க வேலை, பயத்துக்காக நீ வரன்ற எழுந்திருக்கணும். இதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். ஸோ வாட் இஃப் ஐ கம் டு தட் லெவல்? அப்போ நம்ம அங்கே வரப்போ வி கான் ட்ரீட் பீப்புள் லைக் தட். ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு அஃபெக்ட் பண்ணுது. இட்ஸ் லைக் மென்டலி இட் அஃபெக்டட் மீ. தென் ஐ வாண்ட் டு கோ தட் place,
then only I get attracted. And second person, like Shankar sir, the first businessman I have met. அதுவே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனான்றதை எனக்கு எப்படி தெரியும்னா, லைக் I know he is a very big person. Raja family ன்னு சொல்லுங்க. Yeah, Raja. Shankar Vanavaran and sir is like amma. Very very good background and things. He have multiple. The simple one profile is a college president. அவரை I invited him for like movie. Like சார் மூவி போகலாமான்னு அவர்கிட்ட கேட்குறேன். அந்த லைக் எப்போனா அது 3rd year he accepted. He booked a ticket for 30 to 35 people including my club members. நான் அவர்கிட்ட டேரெக்டாக போயிட்டேன். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாமல் I have invited him. லைக் நீங்கள் மாதிரி ஒரு மிஷன் மங்கல் ஒரு மூவி வந்திருக்கு. இட்ஸ் ஸ்பேஸ் ரிலேட்டட் மூவி. என் கிளப் மெம்பர்ஸ்லாம் போகலாம் ஆசைப்படுறோம் சார், நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்கள் கூட பார்க்கணும். he booked all the tickets at the time. லைக் நான் I am free tomorrow 7 PM will go ன்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாருக்கும் புக் பண்ணிவிட்டு த ப்ரோசோன் மாலில் பார்த்தோம். ஸோ அங்கே இருக்க டாப் லெவல் பீப்புள் they came to us to receive him. to receive and give a ticket. Then I was like shocked. Oh my god, what he did. உள்ள போனோடனே பயங்கரமான அந்த செருப்புலாம் இருந்தது. This is how I have attracted by business people and what I need to do. So do things, silly things. கட்டாயம் வாழ்க்கையில் ஒன்று சேஞ்ச் பண்ணது அப்படின்னா நீங்கள் வந்து ரிஷிகேஷில் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. 10 days ப்ரோக்ராம். அது வந்து ஐ மீன் அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது எப்படி வந்து உங்களுக்கு ஃபண்டிங் அதை பண்ண முடிஞ்சது ஒன்று, இன்னொன்று அந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஸ்பார்க்கு ஆர் ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் த ஈவெண்ட், எனக்கு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட். அதுதான் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிச்சு சொல்லுவேன். அதாவது என்னோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போனேன் அடுத்த மொமெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே காலேஜ் ஓகே, we were doing good. மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்லா தெரியுது நம்மளை, ஈவெண்ட்ஸ் நல்லா பண்ணுறோம். ஓகே, ஈவெண்ட்ஸ்னால் அந்த லீடர்ஷிப் லெவல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. வி கேன் ஏபிள் டு லீட் பீப்புள்ன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஐ ட்ரைவன். ஸோ அப்போது வெளியே எனக்கு எக்ஸ்போஷர் கிடையாதுல்ல. ஸோ என்ன ஆகுனா எவ்ரி இயர் காலேஜ் சீனியர்ஸ்லாம் அந்த மாதிரி டெல்லியில் போய் ஃபோட்டோ போடுவாங்க. ஸோ என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ ஜெய் சார்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணுவாங்க. சங்கர் சார் கூப்பிட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணுறப்போ லைக் என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு கோன்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணேன். ஆக்சுவலி அங்கே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. என்னோட பேட்ச் வரப்போ தே ஹேவ் லான்ச் த ப்ரோக்ராம். அது எப்படின்னா லைக் காலேஜில் எப்படியும் ஒரு 6,000 people நான் இருந்தப்போ, இப்போ அரௌண்ட் 12-13 ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் இருந்தப்போ 6,000 லைக் ஸ்ட்ரென்த் இருந்தது. அதில் ஒரு 10 to 15 people they will select. ஸோ யார் போகணும் என்னென்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ தென் தேர் லைக் ஃபீஸ் ஒன்று இருக்கும், கைண்ட் ஆஃப் வித் ஃப்ளைட் டிக்கெட்ஸோட 40 to 50 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். நாட் ரிமெம்பர். பட் எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கோ பட் ஐ டோன்ட் ஹேவ் மனி. ஐ ஆஸ்க்டு மை லைக் பீப்புள் லைக் ஃபேமிலி கேட்டேன். பட் ஐ நோ மை சுச்சுவேஷனில் இது செட் ஆகும். 50,000 கொடுத்து வி கேன் கோ சம்வேர் அஃபோர்ட் பண்ண முடியுமா, அது என்னோட ஸோ அந்த மாதிரி இருந்தது. தென் ஒரு கட்ஸில் வெண்ட் லைக் அந்த ஆஃபீஸ் கிட்ட தான் இந்த ப்ரோக்ராம் லீட் பண்ணுறவங்க இருப்பாங்க, நிவேதனான்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் ஆஸ் வெல். ஸோ அவர்கிட்ட அந்தாட்ட போயிட்டு ஐ வாண்ட் டு லைக் இந்த மாதிரி போகணுன்னா பட் ஐ டோன்ட் ஹேவ் மனி, ஸோ யூ கேன் ஹெல்ப்னா ஐ கேன் டூ திங்ஸ் அப்படின்னு கேட்டேன். வாட் யூ கேன் பேன்னு கேட்டார். 5,000 அப்படின்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் டூ இன்க்ளூடிங் ஃப்ளைட்டு, ஃபுட்டு, எவ்ரி திங். அங்கே போய் 10 நாள் ரிஷிகேஷில் இருக்கிறதுக்கு ஐ கேன் பே ஒன்லி ஃபார் 5,000 சொன்னாங்க. சரிடா நான் பார்க்குறேன், ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னு சொன்னான். தென் ஐ ரிசீவ்ட் லைக் ஹீ டெக்ஸ்டட் மீ லைக் you can go move forward. Then there is a process. So that will be process. Like I have attended and all things cleared. Then they send me the event பற்றி சொல்லணும்னா 0 degree Celsius. நான் போனப்போ நியூ இயர் டைமு, அது கீழேயும் போணுச்சு டவுன் -. முதல் முறை ஹிமாலயாஸ், முதல் முறை நார்த் போகிறேன், தமிழ்நாட்டை விட்டு முதல் முறை போகிறேன். ஐ டோன்ட் நோ ஒரு குளிர்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. குளிர்னு ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. ஸோ அவ்வளோ இப்பெல்லாம் குளிருமா எல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஐ வெண்ட் வித் நார்மல் ஹூடி. இது வந்து 2000 ரொம்பலாம் இல்லை, 19 December 20 January இந்த மாதிரி இந்த ரேஞ்சில். இப்போ தான் லைக் 5 years பிஃபோர். ஸோ நான் அந்த ஹூடி போட்டு போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஷூவை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு அதுவும் ஒருத்தர் சொன்னாலே ஷூ இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதானே.
இப்படியாடா சொல்லிட்டு சரி ஷூஸ் ரெண்டோட இது எடுத்துட்டு எடுத்தார் ஃப்ளைட்டில் போனேன். ஸோ போனதுக்கப்புறம் லைக் டெல்லியில் குளூர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு 10 days ஐ வாஸ் அட்டெண்டட். 5 மணிக்கு எழுந்திருக்கணும் டெய்லியும் மார்னிங் அந்த குளூரில். வி ஹாவ் டு டூ மெடிடேஷன். சம் டேஸ் வி ஹாவ் டு டேக் அ பாத் அஸ் வெல். தே வில் நாட் ப்ரொவைட் ஹாட் வாட்டர். ஸோ அந்த குளூரில் ரிஷிகேஷில் பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் இட். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் என்னால் புரிஞ்சிக்கக்கூடிய மெச்சூரிட்டி இல்லைனாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை த்ரூ மகாபாரதம் வழியாக டீச் பண்ணாங்க. என்னால் புரிஞ்சிக்க முடியலனாலும் பை ஃபிசிக்கலி நான் மெடிடேட் பண்ணுறப்போ, ஃபிசிக்கலி அங்கே உட்காந்து நான் லிசன் பண்ணுறப்போ சம்திங் ஹஸ் சேஞ்ச். ஸோ கான்ஃபிடென்ஸ் ஹிட் பண்ணுச்சு. சம்திங் வி கேன் டூ. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிகிறப்போ அந்த குரு வந்து கேவ் மீ அ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு, இவன் ஒருத்தன் தான் என்ன மாதிரி ஸ்வெட்டர் இல்லை ஜர்க்கின் இல்லாமல் சர்வே ஆகிருக்கான் ரிஷிகேஷில் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அந்த சம்திங் ரிட்டன். ஸோ அதை எழுதி கொடுத்தாரு என்கிட்ட. ஒரு புக்கில் ஏதோ எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. தென் ஐ எல்லோரும் முன்னாடி பேச சொன்னாங்க. தென் ஐ வாஸ் டன். நான் வந்து 2020 நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன். திஸ் இஸ் மை கோல். எல்லாரும் அவங்க விஷ் சொன்னாங்க. நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இங்கேருந்து தான் அதை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் கமிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2021 நியூ இயரில் ஆரம்பிக்கிறேன்னு ஐ வாஸ் கமிட்டட் தேர். தட்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு பிரிங் அங்கே கொண்டு வந்தது. ஸோ அதுதான் வந்து இன்னர் பீஸோட பர்த்னு சொல்லலாம். பிஸ்னஸ் ஜேர்னியோட பர்த். அது ஒரு சில பிஸ்னஸ் ட்ரை பண்ணேன். இன்னர் பீஸ் ஃபைனலி என்னென்ன வேற என்னென்ன அதர் பிஸ்னஸ் ட்ரை பண்ணீங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆச்சா? என்ன ஆச்சு சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி ஓப்பன். லைக் என்னோட எக்ஸ்போஷர் லெவலும் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கலாம், எனக்கு கிடைச்ச கைடன்ஸாக இருக்கலாம். இதை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அண்ட் ஹவ் டு டூ. ஸோ எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஐ ட்ரைங் டு கிரியேட் அஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ நான் வந்து இந்த கோவிட் அப்போ நான் ரிஷிகேஷ்க்குலாம் கரெக்டாக வரேன். தேவர் லைக் கோவிட்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஏதோ 16 நாள் முறை 16 நாள் லீவ் விட்டாங்க கரெக்டாக ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த 16 days லீவ்னு சொல்லிட்டாங்க. தென் 30 days ஆச்சு, 40 days ஆச்சு. தென் அந்த டைம் ஐ ஹவ் கியூரேட்டட் சம்திங் லைக் ஐ வாஸ் வெரி like in good at extracurricular இல்லையா. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ பிளாட்ஃபார்ம் who can learn extracurricular things through online. Whether it is a singing or dancing or ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருக்கலாம், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுமா, யூ கேன் கோ அண்ட் டூ திங்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாது. இது காலேஜ் கம்யூனிட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இது கோர்ஸாக கொடுக்க ஆரம்பித்தோம். ஸ்கூல் கிட்ஸ்க்கு டான்சிங் கோர்ஸ் அண்ட் லாங்குவேஜ் கோர்ஸ் இந்த மாதிரி சின்னதாக. ஐ வாஸ் third year that time, ஸோ நாட் தட் மச். அப்போ வி காட் அ கான்டாக்ட் ஆஃப் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார். ஸோ அவரை இன்வைட் பண்ணி வி ஹாவ் அஃபிஷியலி லான்ச்டு வெப்சைட். அண்ட் வெப்சைட்டில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாகவே பண்ணோம். தென் வந்து இட்ஸ் அரவுண்ட் 2020. ஸோ சார் தான் வந்து ஆன்லைனில் எங்களுக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. இட் வாஸ் ஸோ குட். தென் கோவிட் முடிகிற வரைக்குமே ஐ ஹாவ் 2022 வரைக்கும் ஐ வாஸ் ஹோல்ட் இட் லைக் ஓகே வி கேன் டூ சம்திங். அப்புறம் கோவிட் முடிய அது கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போது பிஸ்னஸ் மாடலில் கரெக்டாக எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியல. ஸோ எனக்கு எப்படி பிஸ்னஸ் மாடல் ஓகே ஒரு 9 blocks இருக்குது, அது சும்மா தியரிட்டிக்கலி ஐ கேன் ஃபில், பட் ப்ராக்டிக்கலி எனக்கு இன்னும் I did not get proper guidance. ஸோ என்னடா இது இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது 2022 அது முடிஞ்சிருச்சு. இட் வாஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இட் வாஸ் எண்டட். ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன நான் கிவ் அப் பண்ணிட்டா அது பெரிய குற்றம் போல் நினச்சிக்கிட்டு என்னையும் நான் வருத்திக்கிட்டு அந்த டைமில் ஐ ஹேட் லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஸோ லைக் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு டிப்ரெஷன். அது டிப்ரெஷன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது டிப்ரெஷன் பெருசாக சொல்ல வரல. இன்னைக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி சொல்ல வரல. லேட்டர் ஐ ஃபவுண்ட் ஓகே இது டிப்ரெஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஐ ரியலைஸ் அப்போ தான் லெவல் இன்ட்டு தான் ஓகே நான் தோத்துட்டேன்றதை நான் ஒத்துக்கல. அப்போ தான் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் பிரச்சனையே வரல. பட் அந்த பிஸ்னஸை வந்து நான் ஹோல்ட் பண்ண வச்சேன். நான் ஹோல்ட் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து விச் இஸ் நாட் ஒர்க் ஆகாத ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஒர்க் ஆகாத பிஸ்னஸும் சரி, ரெண்டுத்தையுமே பிடிக்க வைக்க ட்ரை பண்ணேன். ஆமாம், அழகாக ஒரு ஸ்டோரியில் சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம பண்ணுற தப்புகளாக இருக்கட்டும் ஆர் வேண்டாத விஷயங்களை பின்னாடி பேக்கில் வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக தூக்கிட்டு தான் இருக்கணும். எதுக்காவது ஒருத்தர் கழட்டி விட்டு நடந்தோன்னா ஃப்ரீயாக நடக்கலாம். அது கிளைம் பண்ணும்போது ஒரு மலை கிளைம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ லைட்டான திங்ஸை எடுத்துக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம ஈஸியாக
பண்ணலாம். அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ இது ஒரு மேஜர் திங். இதில் சின்ன சின்ன பிஸ்னஸ் மாடல் ட்ரை பண்ணி வி ஹாவ் டன் ஸோ மெனி திங்ஸ். ஜாஸ்ரிக்ஸ்னு ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணோம். ஓகே. சேம் மாடல் தான், ஆனால் கொஞ்சம் பிஸ்னஸ் மாடல்லாம் சேஞ்ச் பண்ணி சம்திங் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் மாதிரி லான்ச் பண்ணோம். ஸோ அதுவுமே பெருசாக போகல. அதனால தான் லைக் கரியர் கரெக்டாக செட் பண்ணாமல் விட்டுட்டோமோ. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. தென் ஐ ட்ராவல் விட்டு பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன தான் காசு கிடைச்சாலும். அப்போயும் நான் சைடில் சின்ன சின்ன வாலண்டியரிங் பண்ணுறது. 2000 எனக்கு 3000 கிடைச்சா கூட இதெல்லாம் 2022 நடந்தது, 23 நடந்தது. 22 வரை லைஃப் கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணாமலே ஐ காட் சம் மணி. ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணேன். ஸோ அது மூலயமா கொஞ்சம் மணி கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கரைய கான்ஃபிடென்ட்டும் லூஸ் ஆனிச்சு. தென் நிறைய வாலண்டியர்ஸ் பண்ணேன். கொஞ்சம் காசு கிடைச்சாலும் ஐ வில் ட்ராவல் அலாட். லாக்டவுன்லேயும் நான் வந்து ஐ வாஸ் இன் டெல்லி லைக் ஸ்டக். 10 நாள் ஐ வாஸ் ரோமிங் அரௌண்ட் ஆஃப் இந்த 50% விட்டாங்கல்ல, அப்போவுமே ஐ வாஸ் ஸ்டார்டட் ட்ராவலிங். லைக் அங்கே போய் ட்ராவல் பண்ணுறது. தென் ஐ கெட் லைக் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே எங்கெல்லாம் என்னால் போக முடியுமோ ஐ ட்ராவல். சவுத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஹெல்ப்டு மீ டு ஓவர் கம் த டிப்ரெஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அடி வாங்கி நான் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த இன்னர் பீஸ், ஏன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து அதை வந்து நீங்கள் உங்களே மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது, அது மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னர் பீஸுங்கிறத லான்ச் பண்ணிங்களா? வாட் இஸ் த இன்னர் பீஸ் இஸ் ஆல் அபவுட்? அண்டு நீங்கள் வந்து அதை வந்து ட்ராவலோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஐ மீன் வாட் இஸ் இன்னர் பீஸ் இஸ் ஆல் அபவுட்? சார், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் நான் ஆரம்பித்ததுக்கு ரீசன் எனக்கு சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் மீன் சும்மா இருக்குன்னா இப்போது என்ன அமைதியாக இங்கே உட்கார சொன்னீங்கன்னா ஐ கேன் லைக் பல ஆஸ்க்கு நான் ஐ கேன் சும்மாவே உட்காந்துருப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங். மைட் பி ஐ வில் ரைட் ஆர் சம்திங். அப்படி லைக் பீப்புளோட மீட் பண்ணணும், யாராவது பார்க்கணும், பேசணும், ஆடணும், அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஐ வில் பி வெரி லைக் பீஸ்ஃபுல்லாக. ஐ கேன் ஸ்டே சம்வேர். நான் 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டேன். யூ கேன் லைக் கேட்கலாம். அப்படி சும்மா உட்காந்துருந்தேன். ஐ அட்டெண்டட் கால்ஸ். ஐ நெவர் லைக் என்னடா இது உட்காந்துருக்கமே அப்படிலாம். ஐ வில் பி லைக் திஸ். இதே மாதிரி தான் ஐ ட்ராவல்ட். ஐ காட் அ பீஸ் ஆக்சுவலி. ஸோ தட் அந்த டிப்ரெஷனில் இருந்து நான் வெளியே வரதுக்கு மிகப்பெரிய ரீசன் 2. 1 ஃபிட்னஸ். லைக் ஐ வாஸ் ரன்னிங், இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். மறுபடியும் ஹிமாலயஸ் போய் கொஞ்சம் இழைச்சிட்டேன். ஹிமாலயஸில் 2 வருஷம் இருக்கேன். ஸோ அது லைக் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றதுனால ஐ வாஸ் லைக் லாஸ்ட் so many kgs. பட் அந்த டைமில் நான் ஐ வாஸ் இன் டிப்ரெஷன் இல்லையா, அதில் ஐ ஹவ் இன்க்ரீஸ் 12 kgs to 13 kgs. பேசிக்கலி என்னோட வெயிட் வந்து 52 இருந்தது. அந்த ஜேர்னியில் ஐ ஹவ் இன்க்ரீஸ் அரௌண்ட் 64 to 65. ஸோ 10 to 11 12 kgs நான் இன்க்ரீஸ் பண்ணேன். வெரி கான்ஃபிடென்ட் தட் டைம். ட்ராவலும் பேரலாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ காட் சம்திங். அமைதியாக போய் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்றது மூலயமா ஐ காட் சம்திங். ஐ ஹீல்டு அந்த பிரச்சனைகள்ல இருந்து. ஸோ புதுசாக அதுதான் சிரிக்க ஆரம்பிச்சு ஒரு பிளெஸ்ஸிங் வரும்ல, அது மாதிரி வந்தது. தென் ஐ ஸ்ட்ரகிள்டு இன் டு த பிஸ்னஸ் அஸ் வெல். ஐ ட்ராவல். ஐ எம் ஃபைட்டிங் வித் மை ஃபிட்னஸ் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் இல்லையா. தென் ஒரு எனக்கு பர்சனலாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. தென் அப்போ என்னோட பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், ஃபிட்னஸ் ஐ ஹாவ் அச்சீவ்டு. ஸோ மென்டலி ஐ எம் கிளியர். ட்ராவல் பண்ணுறது மூலியம் மென்டலி கிளியர், ஃபிட்னஸ் பண்ணுறது மூலியம் ஃபிசிக்கலியும் ஐ வாஸ் வெரி கிளியர். தென் ஐ ஹாவ் டு டூ பிஸ்னஸ் தென். ஸோ த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் ட்ராவல் பண்ணனால தான் ஐ காட் சம்திங். இன்னுமே நான் ஸ்டில் ஐம் ட்ராவலிங் ஃபார் பர்சனல் ரீசன். ஸோ அப்படின்றப்போ ஐ வாண்ட் டு கிரியேட் அஸ் அ பிளாட்ஃபார்ம் ஹூ கேன் ட்ராவல் ஃபார் பீஸ். இட்ஸ் நாட் லைக் ஒரு ப்ராப்பர். நான் நிறைய ஸ்டடி பண்ணேன். ஸோ தென் இன்னுமே எங்களால் ஒரு முழுசாக பீஸ்க்காக ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை. பட் அதுவும் பண்ணுறோம். ஏன்னா நம்ம we have to adjust for the market also. So we are doing honeymoon trips, anniversary trips. இதெல்லாமே நார்மல் டிபிக்கல் ட்ராவல் ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் we are doing as a offbeat travel platform which is known as inner peace. Like popular place இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக எங்கே கூட்டிகிட்டு போக முடியும், அமைதியாக இருக்கிற இடத்துக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறது தான் எங்கள் மைண்டு வேலை செய்யுது. நார்மலாக இன்றைக்கி என்னடா பீஸே இல்லடா வாடா மச்சான் போய் தண்ணி அடிக்கலான்னு தான் சொல்லுவாங்க. I'm inviting to mountains for a peace. Come and stay. நீங்கள் சொன்னீங்க ஹனிமூன் கப்பல் வராங்க, சோலோ ட்ராவல் வராங்க, ஈவன் பீப்புள் அதாவது வந்து டிப்ரெஷனாக இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வராங்க. ஒருத்தரோட அந்த ஒரு இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் ஆர் எல்லாருக்கும் வேறு வேறு ஆன்சர் சைலன்ஸ் தானா, இல்லை எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் சைலன்ஸ் தானா? வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்ச ஹனிமூனே நம்ம என்ஜாய் பண்ணணும்னா we need a silence நினைக்கிறேன். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் we can
பி ஹாப்பி வித் பீப்புள்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளை வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி ஏதோ வச்சுட்டு ஓடிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக அப்படியே தான் இருப்போம். அது நான் தான் பெரிய எக்ஸாம்பிள். நான் அன்ஹீல்டு ஜெயின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ விச் இஸ் லைக் நான் நிறைய மூட்டைகளை எனக்கு பின்னாடியே சுமந்துட்டு வர்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஓகே. ஸோ தட்ஸ் வாட் ஐ லவ் டு ஸ்டே இன் ஹிமாச்சல். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா people we have hosted who have a very big problems with families, who have a suicidal thoughts. சில பொண்ணுங்க வந்து லைக் மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு, மெயில் பண்ணுவாங்க என்னன்னா லைக் வீட்டில் வெளில விட மாட்டுறாங்க, என்னை ட்ராவல் பண்ண எனக்கு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருக்கு, டேக் மீ ஜெய், டேக் வித் யூ, அந்த மாதிரிலாம் மெசேஜ் வரும், மெயில் வரும். Someone traveled with us who got divorced and he wanted to travel like ஒரு மாதம் 2 மாதம் இருக்கணும் தனியாக இருந்து அவங்களுக்கு க்யூரேட் பண்ணியிருக்கோம். Now we have started hosting VIPs also in Tamil Nadu. They are very, you know, if I mention the name, so அந்த மாதிரி VIPs they are coming to stay because they, since there is a privacy, we can't say the name, but they are coming only for peace. Jay, I want to come, so I want to stay for 10 days. You will be there, right? Yeah, yes ma'am, I will do. நீ சொல்ற மாதிரி ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸுக்கு போவார். ஸ்ட்ராங் அண்ட் ஐ மீன் ஃபோக்கஸ்ட் வேணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் போவார் ஆக்சுவலாக. அது மாதிரி நிறையா விஐபிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க உங்களோட. Yes sir, டெஃபினட்டாக. இட்ஸ் லைக் இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஐ வில் நெவர் அட்டெண்ட் த ஈவென்ட், ஸ்டார்ட் அப் ஈவென்ட், இந்த மாதிரிலாம் நான் நிறைய இடங்கள் போக மாட்டேன். இட்ஸ் அ பர்சனல் திங். ஸோ இட் மீன்ஸ் ஐ டோன்ட் நோ, லைக் ஐ பிலீவ் இன் வேலையை பாரு, சம் பீப்புள் வில் கம் டு யூ. ஸோ இது வந்து நம்ம அதுதான் நம்புகிறேன். எதுவுமே இல்லாமல் வாட் வி நீட் டு லைக் பிச் அண்ட் இதான் நான் பண்ணுறேன் இதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, இஃப் வி டிட் வெல் அப்படின்னா பீப்புள் வருவாங்க. அதே மாதிரி தான் whoever you came, right? I don't பெருசாக எக்ஸாகரேட் பண்ணல, ஆனால் ஐ வாண்டட் டு மீட் யூ, பட் அதுக்காக வந்து நான் ஐ டிட் மை ஒர்க். ஸோ யூ ரீச் அவுட் இல்லை, அது மாதிரி நான் இன்ஸ்பயர் பண்ணி பார்த்த மக்கள் வந்துட்டு இருக்காங்க சார். சீரியஸ்லி நான் ஒரு சாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் 2 வருஷமாக. ஐ வாஸ் ட்ரை டு ரீச் ஹிம். ஐ வாஸ் பிஸி அஃப்கோர்ஸ் வித் மெனி கமிட்மெண்ட்ஸ். இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் பர்சன். தென் ரிப்ளைஸ் வரல, நான் அப்படியே விட்டுட்டேன். So recently he messaged me and he get my number somewhere and messaged me like I want to come to Himalayasla na irukano, I want to stay. Appo he read all the past messages. Sorry Jay, I never noticed. I was very happy. Okay, I did my job well, so they are coming to me. This is the person I am. I am always trying to stay away from crowd and people. It's not like wrong way la na sollala. I need always my privacy and silence. ரொம்ப பிடிக்கும். This is what I am trying to give to the people who at least என்ன மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. Everyone have a separate commitments. இப்போ இவங்களே வந்து விஐபிஸ்லாம் வரப்போ 5 days அவங்கள்ட்ட இருந்து கொடுக்கறதே ரொம்ப ரேராக இருக்கும். தே வில் பிளாக் 3 months 4 months முன்னாடியே. ஸோ ஐ வாண்ட் டு ட்ராவல், ஏன்னா அவங்க அந்த டேட்டில் அப்ராடோ இல்லை எங்கேயும் போகாமல் தே வில் பிளாக் த டேட்ஸ். ஃப்ளைட்டில் இருந்து எல்லாமே ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. தென் வி வில் டூ திஸ் ஆர் த திங். ஈவன் நாங்கள் ஹனிமூன் நான் சொன்ன மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் பண்ணாலும் நம்ம பிஸ்னஸில் we are trying to add a peace element somewhere who can watch stargazing with loved ones, stay peacefully and this is what I'm trying to give. That's good. So எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு அவங்களோட கேட்ட டிப்பிக்கலாக ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுல ஐ எம் வெரி கிளியர். ட்ரையிங் டு டூ வித் மார்க்கெட் அடாப்ஷன் there is some challenges. அது நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மீன்ஸ் சில பேருக்கு இன்னும் அடாப்ட் பண்ணலை. சில பேர் இன்னுமே அந்த ஐட்டினரிஸ் சின்ன அது லைக் அது ஒரு புது விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. தே வாண்ட் டிபிக்கல் லைக் நார்மலாக ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும்ல, தே வாண்ட் தட். மார்க்கெட் இன்னும் அடாப்ட் ஆகலை. ஆனால் whoever is really love to travel, whoever have experience in traveling, they loved our way. லைக் என்னடா அது இப்போ ஹிமாச்சல்னு நீங்கள் சம்வேர் யாராவது கேட்டிங்கன்னா பேக்கேஜ் அனுப்புங்கன்னா 99% யூ வில் கெட் மணாலி அண்ட் சிம்லா. இதுதான் ஹிமாச்சல்லேருந்து ஜெனரலாக டூரிஸ்ட் போகிற இடம். யா, பட் வி ஹாவ் அ மல்டிபிள் வில்லேஜஸ். யூ ஒன்ட் பிலீவ். ஸோ வி வில் டேக் யூ டு த வில்லேஜஸ். யூ கேன் ஸ்டே தேர், எக்ஸ்பீரியன்ஸ் தேர். லைக் அங்கே போகிற இடமே இட் வில் பி ரியலி கூல். ஸோ என்னடா அது இப்படி வாழ்கிறாங்களா. ரீசெண்டாக ஒரு இது உங்களோட இது பார்த்தேன், ஒரு அருவிக்கே நான் தான் பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னீங்க.
கூகுள் மேப்லேயே இல்லை. சம் வில்லேஜ் பீப்புள் டேக் மீ லைக் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பர்சன் அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு டுக் மீ லைக் கேட்டேன் நான், என்ன சார், ஐ வாஸ் சர்ச்டு, நோ கூகுள் மேப், நோ பாத் ஆஸ் வெல், வீடியோ வீலாகே இருக்கு என்கிட்ட. ஐ வாஸ் லைக் ரோல் பண்ணி தான் வந்தேன். என்னோட பேட்டரி அப்போ டவுன் ஆயிடுச்சு ஃபோனில். நான் திரும்ப வரப்போ என்னால் இறங்கி வர முடியல. ஐ வாஸ் ரோலிங். அப்படிதான் எனக்கு ஒரே வழி. அவங்க வில்லேஜ் பீப்புள் தே வில் ஈஸிலி, அவங்களுக்கு தெரியும் நூக் அண்ட் கார்னர், லைக் தே வில் கம் ஈஸிலி. ஐ வாஸ் லைக் totally, yeah, I was mentioned as a no society waterfall. Some local people know that, but tourist க்கு யாருக்குமே தெரியாது. It was amazing place. Yeah, so this is what we are trying to do. Still we are trying to do. எல்லாருக்குமே இது செட் ஆகாதுல்ல. Every family don't want this. So that's why we need a customization. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு then தான் we were suggesting. Some people will afraid of silence. என்னடா அது எங்க வில்லேஜுக்குள்ள காட்டுக்குள்ள வந்து விட்டீங்க அப்படின்னு திட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து அதனால we are very clear, இப்படிதான் இருக்கும். If you love peace and silence na, you can go. If you don't want na, you can stay in city as well. Yeah. ஒரு இன்னர் பீஸ் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ரஜினியை வச்சு மாஸ் மூவி பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம சத்குரு ஜெகத் இவர் மாதிரி வச்சுட்டு ஒரு சைலன்ஸாக ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. எல்லாருமே ஒரு என்னோட செல்ஃப் பிலீஃப் என்னன்னா, எவ்ரிவன் ஷுட் கம் டு ஹிமாலயாஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ அதனால் சார் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனு ஹிமாலயாஸ்க்கு. சின்ன வயசில் நியூஸில் சன் டிவியில் பார்ப்போம்ல, ஆமாம், ரஜினி அவர்கள் லைக் ஹிமாலயாஸ் பயணம் கொள்கிறார் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் சன் நியூஸில் போடுவாங்கல்ல, அப்போலேருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ சம்வேர் நீங்களும் ஒரு நாள் வாங்க. ஐ எம் பர்சனல் லைக் எவ்ரி ஒன் வில் இன்வைட் த லைக் ஹோமில் எல்லாருமே கூப்பிடுவாங்களே, எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் வந்து எல்லாரையும் ஹிமாச்சல் வாங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ. அது இது மாதிரி சொல்லலாம், டெக்குனா சிலிக்கான் வேலி. ஸோ ஹிமாச்சலுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம், சிலிக்கான் வேலி ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாமா? Yeah, it's a very good place. Love to be. That's why I'm staying personally and hosting people. அது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு ஐ மீன் ரேதர் வில் சே பேக்வர்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அம்மா சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல அம்மாட்ட, என் பேரை சொல்லு பேங்க்கில் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் கனவாகவே இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல, அம்மா காசு தானே, பேங்க்கு போய் என் பேரை சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வாரத்தை சொன்னீங்க, இன்றைக்கி நான் வந்து ஒரு வின்டரில் இருக்கணும்னா ஒரு 4 கைண்ட் ஆஃப் லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து உங்களால் அஃபோர்டும் பண்ண முடிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அம்மா அப்பா வந்து என்னென்னலாம் பண்ண முடியாத விஷயங்களை பண்ணுறாங்க, ஆர் ரேதர் ஓகே இதெல்லாம் ஜெய்சீலனால் பண்ண முடிஞ்சுது ஆர் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னலாம்? யா சார், நான் அகெயின் சொன்ன மாதிரி என்னோடய காலேஜ் டைமில் சின்ன குடிசை வீட்டில் நான் இருந்தேன் அப்போ வரைக்கும் இல்லையா. அப்போ நான் என்னோடய ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறப்போ இவ்வளோ ரூம் வந்து இவ்வளோ பெருசு தான், அதிலே 4 பெட் போட்டாங்க. அதுவே எனக்கு லக்ஸுரி. 4 பெட்டு தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் ஃபீல் லைக் ஓகே, ஐ காட் அ செப்பரேட் பெட் அண்ட் ரூம். அப்போ ஒரு செல்ஃப் இருக்குது, வி கேன் டேக் லைட் இருக்குது, வி கேன் ஸ்டடி. இந்த மாதிரி தான் என் மைண்ட் செட் ஆக்சுவலி. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. செப்பரேட்டாக வாஷ்ரூம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கவோ ஐ வாஸ் லைக் என்னடா அது செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான். தே ஆர் வெரி ஹாப்பி. லைக் நான் என்னோட ஒரே கோல் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு தான் என்னோட தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ அதனால தான் அங்கேருந்து கிளம்பலாம், எப்போ என்னால் அதை கூட்டிகிட்டு போக முடிஞ்சதோ வெளியே, லைக் கான்ஃபிடெண்ட்டாக நம்பி வாங்கன்னு தான் ஐ ஜஸ்ட் லைக் கேட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே தேர், லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க, இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பர்சனல் ரீசன்ஸ், நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ். அந்த குடிசை வீட்லையும் இருக்கக்கூடாது, யூ ஆர் நாட் லைக் சம்திங் இட் ஹேப்பன். ஐ வாஸ் லைக் ஐ வெரி செல்ஃப் ரெஸ்பெக்டோட நான் வந்து வி வில் டேக் கேர் ஆஃப் யூ, ஸோ நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வி டேக் டு த அனதர் ஒரு கம்ஃபர்டபுளான ஹோம் விச் வி லைக் மழை பெஞ்சாலும் நிம்மதியாக வி கேன் ஸ்டே. அந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்கு வி வேர் ஷிஃப்டட். அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் பிஸ்னஸில் ஐ ஹேவ் அச்சீவ்ட் சம் மணி. அது மூலமாக ஐ டுக் ஹர் டு த ஸ்மால் வீடு. ஸோ இட் வாஸ் ரெண்டல் ஹோம் தான், பட் ஸ்டில் இட்ஸ் குட் ஃபார் அஸ் பிகாஸ் வி அதுக்கு முன்னாடி அது கூட எங்களால் பண்ண முடியாமல் தான் இருந்தது. பட் வி டிட் அண்ட்
பர்சனல் ஸ்டப்ஸ் எல்லாமே அம்மாவுக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். டிவிலேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, அந்த மாதிரிலாம் ஐ வாஸ் லைக் அவங்களுக்குலாம் அது வெறியா சந்தோஷமாக இருந்தது. வி காட் திஸ். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ மற்றவங்களுக்கு, பட் வி வேர் லைக் ஸோ ஹாப்பி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட்லி எங்கள் அம்மா என் காலை பிடிச்சிட்டு லைக் சொன்னாங்க என்னென்னா, இந்த கால் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் எ வெரி குட் சப்போர்ட்டர். இன்னுமே ஷி வில் நாட் ஆஸ்க் எனி திங். ஸோ அவங்களுக்கு என்ன லைக் ஷீ ஹாவ் லைக் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது என் மேலே. ஹி வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட எப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஐ வில் ஓப்பன் அப் வித் மை மதர். ஓகே ஓகே. ஷீ வில் ஒரே அதுதான், வில் டூ. ஸோ கண்டிப்பாக கிராக் பண்ணிவிடுவோம். வேர் ஸோ ஹாப்பி. நீ பண்ணு, பார்த்துக்கலாம். இப்போவுமே ஹிமாச்சல் கிளம்புறமா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு do my job la na poren. So I'm so happy there. It was like he packed everything. Very good supporter. Still I want to do more things to my mother. I will do definitely. Still I'm satisfied. So I'm trying like things. இப்போ இருக்க social pressure la we are comparing with each others. இது இருந்தா தான் ஹாப்பி, இது இருந்தா தான் ஹாப்பி. என்ன பொறுத்த அளவுக்கு முன்னாடி இருந்ததை விட இஃப் வி டிட் சம்திங் கொஞ்சம் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுதுன்னா ஹாப்பி. வி ஆர் ஈட்டிங் 3 meals சார். இதுக்கு மேலே என்ன வேணும்? வி ஆர் வியரிங் வாட் எவர் வி வாண்ட். ஸோ அதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ திஸ் இஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் த மோர் பர்சனல் திங். மழை வந்தால் வீடு பயங்கரமாக ஓடுவோம். ஒரு முறை நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சின்ன வயசில் லைக் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மழை தான். ஐ ஜஸ்ட் ஓப்பன் த டோர்னா டோர் கிடையாது, இட்ஸ் மரத்துலால செஞ்சு ஒரு சின்ன டோர். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணால் வீடு ஃபுல்லாக தண்ணி. ஸோ ஐ வாஸ் பர்சனல் லைக் கையால் எடுத்து போட்டு எங்கள் அம்மா வரதுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி அதுக்கு ஆயிரத்துக்கே டுக் 2 days. மண்ணு வீடு தான். ஸோ இட் வாஸ். அண்ட் இன்னொரு அன்ஹீல்டு ஸ்டோரிஸ்னால் there lot of snakes in the home. வீட்டுக்குள்ளேயே பாம்பு, நிறைய பாம்பு இருக்கும். லைக் ஐ வாஸ் மெனி டைம்ஸ் நான் வந்து வீட்டில் இருக்கப்போ எனக்கு நைட்டு தூக்கம் வராது, கத்துவேன் திடீர்னு எழுந்து. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய அன்ஹீல்டு திங்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இருட்டுனா பயமாக இருக்கும். இப்போ இல்லை, அந்த டைமில் இருட்டுனா பாம்பு நிறைய வரும். காட்டு பக்கத்தில் வீடுன்றனால we were affected by a lot by snakes, small things. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணு. அதனால தான் முதல்ல இந்த வீட்டை விட்டு we want to get out. ஸோ அது நம்மளால் அஃபோர்ட் பண்ணுறப்போ why we want to stay here, just throw away, let's go அப்படின்னு சொல்லிட்டு தான் I was like it was like a crazy story. என்னோட I had done counseling as well. Mental health counseling. I just want to mention you are handling with so many students. Correct. So I am receiving a mail like I'm the student of this, I have suicidal thoughts, this I failed this like இதெல்லாம் கேக்குறப்போ I want to convey correct like எல்லாமே மாறும். Like when IIT-ல I was selected like நம்ம பிஸ்னஸ் வழியா. நீங்கள் மேபி அடுத்த கொஸ்டின் வச்சுருக்கீங்களா தெரியல. I will go ahead. Like அங்கே like there was a counselor. So ஒரு ஒன் ஆஃப் த டாப் இல்லையா, IIT counselor will be டாப் இல்லையா. 8 months I was discussed with her my things. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அங்கே I have told like என்னடா இப்படிலாம் சொல்கிறேன். I was like it was a story like I can afford the things. ஒரு டாப் லெவல் கவுன்சிலர்கிட்ட நான் போய் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இதெல்லாம் நான் மீறி தான் நான் வந்தேன். இதெல்லாம் உடச்சி தான். நீங்கள் வந்து ஐஃபோன் கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்மளாம் எதுக்கும் ஆசைப்படுறதே இல்லை. இட்ஸ் லைக் இன்னைக்கு ரொம்ப மாறி இருக்கு சார் உலகம். ஸோ லைக் ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு மெயில் வரும். ஸோ அதுதான் திரும்ப ட்ரைங் டு சே ஜஸ்ட் ஹாவ் அ ஹோப், எவ்ரி திங் வில் கெட். ஸோ இணைய அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க நான் இன்னும் பார்த்ததே இல்லை சார். ஐம் ட்ரைங் டு பி ஓப்பன். ஸோ லைக் நானும் யோசிப்பேன், என்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஐ வாண்ட் டு சப்போர்ட்ன்றதுனால ஐ வில் பி வெரி சூஸி. இன்டர்ன்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா ஐ வில் கிராமத்துலேருந்து வந்தாங்கன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க நானும் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுற பையனை பொண்ணை பார்த்தா என்கிட்ட சொல்லு. ஸோ ஐ வில் ட்ரை டு ஹெல்ப், மென்டார் பண்ணுறேன் சொல்லி. ஸ்டில் ஐ நெவர் மெட். அந்தளவுக்கு நான் ஸ்ட்ரகிள்டு வித் தீஸ் திங்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்னேக்ஸ்லாம் சொன்னேன்ல, யூ ஒன்ட் பிலீவ் சார், அவ்வளோ ஸ்னேக்ஸ் பார்த்துருக்கோம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே. ஸோ இட் வாஸ் ஸோ லைக் என்னடா வாழ்க்கை இது, எதுக்குடா இங்கே வந்து இருக்கோம், லைக் பயமாக இருக்கும். இதுதான் என்னோட லைஃபாக இருந்திருக்கு. ஐ பிரேக் இட், எல்லாத்தையும் லைக் உடச்சிட்டு வரணும் வேலைன்றதும் ஒரே கோல். இவ்வளோ நாள்
மீன் ஹிமாச்சலில் இருக்கீங்க, அதாவது கண்டினியூஸாக சொன்னீங்க 300 days 400 days இதெல்லாம் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் இவ்வளோலாம். மீன் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஹிமாச்சலில். சம்டைம் ஃபீல் இருக்குமா, ஐயோ அம்மா அப்பா வந்து இவ்வளோ நாளாக பார்க்கலையே, அது ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். ஆர் லைக் சம்டைம் சிக்னல் சொன்னீங்க 4-5 நாள் குடிக்க கூட மாட்டாங்க, இந்த மாதிரி இடத்துல சிக்னலும் எடுக்காது. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு தாட்டு? அம்மா அப்பா யா டெஃபினட்டாக. அந்த ப்ளஸ் என்னோட பிரதர் இருக்காங்க பார்த்துக்க, அது ஒரு பெரிய தைரியம் எனக்கு. ஓகே. ஸோ இன்னொன்று வந்துட்டு எனக்கு என்ன முதல்ல இது வரைக்கும் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா லைக் நான் கிளம்பி வந்துடுவேன். ஸோ ஐ புக் அ ஃப்ளைட் அண்ட் கேம். அண்ட் ஒரு நாள் அதுதான் தீபாவளிக்கு ஷி ஃபெல்ட் லைக் என்னடா தீபாவளிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போனா தீபாவளி முதல் நாள் நினைக்கிறேன், முதல் நாள் ஒரு நாள் முன்னாடி கரெக்டாக 4 அன்னைக்கு தீபாவளினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ புக்ட் அ ஃப்ளைட் ஆன் தீபாவளி. கரெக்டாக தீபாவளி முடிகிறப்போ சர்ப்ரைஸ்டாக ஐ கேம் அண்ட் மீட் ஹர். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அவங்களுக்காக தான் பண்ணுறோம். ஈவன் பர்சனல் ஹாப்பினஸ் இருந்தாலும் லைக் ரொம்ப அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ ஐ ஜஸ்ட் உனக்கு பார்க்குறது தான் மிகப்பெரிய சந்தோஷம்னா ஐ வில் கம் அண்ட் மீட் மெனி டைம்ஸ். லைக் சம்டைம்ஸ் லைக் ஃபியூ லைக் அம்மா பார்க்கணுன்னே வந்திருக்கேன் நான். ஓகே. ஸோ வேறு எதுவும் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் வச்சுக்காம ஐ கேம் 5 to 10 days வந்து மீட் பண்ணிட்டு கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு தென் அகெயின் நான் போனதும் உண்டு. ஸோ அண்ட் ஆல்சோ கால் பற்றி நான் சொல்கிறேன். நான் சொன்னேன்ல வெரி சப்போர்ட்டிவ். முதல்லலாம் ஷி வாண்டட் டாக் வித் மீ லைக் டெய்லி மார்னிங் ஈவினிங் இதெல்லாம் கோவிட் டைமில் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஷி அண்டர்ஸ்டுட் மை ஒர்க் ஸ்டைல் அண்ட் எனக்கு என்ன வேணுன்றது புரிஞ்சுக்கிட்டு சரி அடிக்கடி கூப்பிட்டா லைக் கரெக்டாக இருக்காதுன்னு ஹி அண்டர்ஸ்டுட். ஷி வில் நெவர் கால். ஸோ she wanted to talk with me, so she never call and disturb anything. But I will call whenever I had a network and whenever I want to talk. அவங்களுக்கு தோணுனா கால் பண்ணுவாங்க. ஆனால் டிப்பிக்கலாக நான் இப்போ பார்க்குற காலில் ஒரு டைம் கால் பண்ணுவாங்க, மதியம் நைட்டெலாம் அம்மா கால் பண்ணுறப்போ நான் பார்ப்பேன். ஓகே. ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஸ்டேஜில். இன்னர் பீஸ். ஒன் ஆஃப் த IITs incubated ப்ரெஸ்டீஜியஸ், அதாவது இந்தியாவில் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்னா IIT. அம்மா அப்பாவுக்கு IITனா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு 2 கொஷின் இதில். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து IIT இன்குபேட் பண்ணாங்க, 2வது விஷயம் அப்போ அம்மா அப்பாவுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா IITக்கு இது மாதிரி இன்னர் பீஸை இன்குபேட் பண்ணிட்டாங்க, IITனா எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்டு, எப்படி அந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் அப்பா அம்மா பயங்கர நம்பிக்கை. ஸோ they will survive, they will do whatever they want. லைக் அவங்களுக்கு வேண்டதை அவங்க பண்ணிப்பாங்க அப்படின்றத they are like ரொம்ப நம்புகிறாங்க. ஓகே. இன்ன வரைக்குமே அவங்க வந்து ஆக்சுவலி she understood something they are doing in this sector, but they don't know how. லைக் எனக்குமே தெரியல how to explain. நாங்கள் ட்ராவல்லாம் இது மாதிரிலாம் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணுவோம்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ ஹவ் இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. அவங்களுக்கு எப்படி புரியும்னா டாக்ஸி கம்பெனி டாக்ஸி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஷீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேக் மை ட்ரிப்பு ஒன்று இருக்குது, வி கேன் புக் லைக் தட். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட்ன்றது இட்ஸ் அ பிக் மார்க்கெட். இந்த மாதிரி இது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வி கேன் இதெல்லாம் சொன்னால் எனக்கு தெரியாது. காசு வருதா சம்பாதிக்கிறியா, தட் இஸ் அ கொஸ்டின் ஷீ ஹேவ் ல. பேசிக்காக அவங்களுக்கு அதுதான், சம்பாதிக்கிறியா, சந்தோஷமாக இருக்கியா, யூ ஆர் மேனேஜிங் யுவர் செல்ஃபா, இதுதானே விஷயம். IIT வந்து there is no awareness. So but I can explain like இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் எப்படி ஆச்சுன்னா IITயில் என்ட்ரானது சொல்கிறேன், அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது சொல்கிறேன். ஐ எம் வெரி ரிசர்வ்ட் பர்சன் அண்ட் IITயில் செலக்ட் ஆனது கூட ஒரு நாள் என்னாலே ஜீரணிக்க முடியல. பிகாஸ் ஐ வாஸ் இன் அ கவர்மெண்ட் ஸ்கூல். ஐ ஆல்வேஸ் லைக் டிட் சம்திங் லைக் தட். எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கப்போ IITன்னு ஒன்று இருக்க தெரியாது. ஓகே. எல்லாருமே 12th முடிச்சுட்டு ஜெய் பண்ணணும் லைக் இதெல்லாம் பண்ணிட்டு எழுதவே இல்லை, என்னன்னே தெரியாது. ஸோ IIT IIMனு ஒரு செட்டப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையாகவே நான் சொல்கிறேன், எனக்கே ஒரு மாதிரி ஷேமாக தான் ஃபீல் ஆகுது. பட் இதுதான் எங்களுக்கு இருந்த எக்ஸ்போஷர். யாரும் எங்களுக்கு சொல்லலை அங்கே வந்துட்டு அந்த கிராமத்தில் இது மாதிரிலாம் ஒன்று இருக்குடா ட்ரை பண்ணுங்கடான்னு யாருமே சொல்லலை.
ஸோ நான் வந்து இது ஒரு ப்ரோக்ராம் இஏஆர்னு சொல்லிட்டு மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா. ஸோ இஏஆர்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இஃப் யூ ஹாவ் அ குட் ஐடியானா தே வில் ஃபண்ட் ஃபார் 1 year மந்த்லி 30,000 ஸ்டைஃபண்ட் மாதிரி வந்துடும். ஸோ இட் மீன்ஸ் யூ டோன்ட் நீட் டு ஸ்ட்ரகிள் ஃபார் யுவர் ஃபுட் அண்ட் ஸ்டே. யூ கேன் பில்ட் யுவர் ஐடியா பீஸ்ஃபுல்லி வித்தவுட் உங்களுக்கு இயர்னிங்ஸ் இல்லைனாலும் அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணுறதுனால யூ கேன் பீஸ்ஃபுல்லி ஒர்க் ஃபார் த ஐடியா. நான் சப்மிட் பண்ணது ஒரு ஏஐ பேஸ்டு இன்ன பீஸோட ஒரு ஐடியா. ஸோ விச் வாஸ் செலக்டட். அப்போ தான் அந்த டைமில் தான் சென்னையில் ஃப்ளட்டு வந்த டைம் பயங்கரமாக இருந்ததுல 23 டிசம்பர் இல்லையா? ஐம் ரைட்? யா 23 டிசம்பர் பயங்கரமாக அஃபெக்டாக இருந்தது. ஐ வாஸ் இன் திருவான்மையூர் தட் டைம். அப்போது நான் சென்னையில் தான் செட் பண்ணியிருந்தேன் இன்னும் பீஸு. ஸோ இட் வாஸ் வெண்ட் வெல். ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ தான் அது இன்டர்வியூவே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணுறப்போவே ஃப்ளட்டு 2 டைம் வெளியே 15 minutes தான் இன்டர்வியூ. 2 டைம் வெளியே வந்துட்டு உள்ளே போனேன். இட் வாஸ் ஃப்ளட்டட் சென்னை, ஹோல் சென்னை. அன்றைக்கி தான் அன்றைக்கி கரண்ட்டுமே கிடையாது இல்லை, கரண்ட் கிடையாது. ஐ சேவ்டு ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் இருந்தது. லைக் ஃபோன் நெட்ஒர்க் கொஞ்சம் ஒரு நாள் அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் இன்டர்வியூ. கரெக்டாக ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தது நெட்ஒர்க். அப்பயும் 2 டைம் வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன். பட் தே அண்டர்ஸ்டுட் மை ஐடியா. நான் முடிஞ்சிடா கதை. ஆனால் ஐ வாஸ் ப்ரெசென்டட் வெரி வெல். கேட்ட கொஸ்டினுக்குமே நான் பர்ஃபெக்டாக ஆன்சர் சொன்னேன். ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் வித் இன் அ பீஸ். அதனால் நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன் ரெவென்யூ. எனக்கு வந்து இது ஒரு ஐடியாவாக இருக்குது. ஃபியூ சப்போர்ட் எனக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்குது. ஃபியூ சப்போர்ட்னா ஐ கேன் பில்ட் சம்திங்கிறத நான் ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணேன். செகண்ட் இன்டர்வியூவும் நல்லா போச்சு. ஐ வாஸ் டன் வெரி வெல். ஓகே வேலையை முடிச்சிட்டோம். ஐஐடி மண்டி ஏன் சூஸ் பண்ணேன்னா ஐ லவ்ட் ஹிமாலயாஸ். ஓகே. So I love to be stay in Himalayas. So from the like அந்த ரஜினி சன் டிவியில் பார்த்ததுலேருந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கேன், நிறையவே பண்ணியிருக்கேன். I was writing in the diary in 2020. I want to go to Himachal and Ladakh இந்த ரீஜனில். ஒன்று நான் தோத்துட்டு போகணும், இல்லைனா ஜெயிச்சுட்டு போகணும். ஒன்று நான் அங்கே போய் அழுறதுக்காக போகணும், இல்லைனா போய் கத்தணும் ஜெயிச்சுட்டு. நான் எங்கள் க்ளோஸாக இருக்க பிரதர்ஸ் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள். ஸோ இப்படி தான் நான் எழுதி வச்சுருந்தேன். மேனிப்புலேட்டட் பேசிக்கலி. ஸோ அது எங்கெங்கேயோ சுற்றி நடந்திருக்கு தான் நம்புகிறேன். ஐ வாஸ் செலக்டட் இன் ஐஐடி. தென் ஒன் டே யார்ட்டையுமே சொல்லலை. என்னாலே நம்ப முடியல. இட் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ பர்சன் லைக் மீ. லைக் ரொம்ப அமைதியாக இருந்தேன். அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, அம்மா ஐம் கோயிங் டு டெல்லி. ஹிமாச்சல்னு சொன்னால் கூட தே டோன்ட் நோ பேசிக்கலி. ஸோ டெல்லி நான் சொல்லிட்டு தான் டெல்லி போகிறோமா, லைக் இந்த மாதிரி ஒரு இடத்துல செலக்ட் ஆகிருக்கேன் ஐஐடின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் டு கோ அப்படி சொன்னேன். எதுவும் கேட்கல. அப்படியாப்பா, ஓகே நல்லபடியாக பண்ணு, அவ்வளோதான். வாட் ஐ நீட் டு பேக். ஸோ எல்லாமே பேக் பண்ணி சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சாங்க. அந்தளவுக்கு தான் எக்ஸ்போசர் சார் அவங்களுக்கு. இன்னுமே அவன் பையன் எங்கேயோ போகிறான், they will do something பொழைச்சிப்பா சந்தோஷமாக போயிட்டு அப்படின்னு 2024 அமிச்சாங்க சார். லைக் 25 1.5 வருஷம் அதான். ஸ்டில் ஐ எம் லிவிங் இன் ஹிமாச்சல். லைக் ஐஐடி விட்டு 1 year அந்த ப்ராடக்ட் முடிச்சுட்டு 1 year நான் பயங்கர ஃபவுண்டேஷன் இன்னும் பேசுக்கு நான் போட்டது அங்கே தான். ஓகே ஓகே. ஐம் வெரி கான்ஃபிடென்ட்டாக வெளியே வந்தேன். வி வர் டன் வெரி குட் திங், வெரி குட் ஷாப் வித் தேர். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி because we did very good revenue from there itself. From the 1 month itself they were shocked. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ எடுத்து. mentors also were very happy. What they told end of the program, you should go away from IIT only. Otherwise you will be stuck in one place. I think so you can do more better. So you can go away because in the 30,000 ன்றது ஒன்று அமைக்கிறோம் ஒரு இடத்துல. ஸோ இது வந்து சப்போர்ட் வேணாம். you have more potential. So you go out. This is the right time. Like முடிச்சிட்டேன், இங்கே என்ன கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துட்டோம். This is the time you should go away and explore the market and பூந்து விளையாடுன்னு சொல்லி தான் மென்டாஸ் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணாங்க. ஜுராஃப் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. ஜுராஃப் குழந்தை பிறந்தோடனே காலில் எட்டி உதைக்கும். ஓகே. அந்த சின்ன குழந்தைய. ஓகேவா? அது எதுக்குன்னா அது எந்திரிச்சு ஒட்டி வாய்ச்சா தான் அதால் எந்திரிச்சு நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி போதுண்டா தம்பி வெளில போனால் தான் நீ பிழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக. தென் ஐ பர்சனலி லவ்டு த பிளேஸ். தென் ஐ ஸ்டேட் இன் நியர்பை வில்லேஜஸ். ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆனேன். ஐ ட்ராவல்டு. நான் ஐடி விட்டு வெளியே வந்தாலுமே ஐ லைக் I decided to stay in Himachal Pradesh. Now after this podcast 1 or 2 days I'm leaving to India's last village, Chitkul அப்படின்னு சொல்லிட்டு. Okay. The China border. Okay. So I'm going there and going to stay for 2-3 months. I will work on online and leading my team. So இதுதான் என்னோட லைஃப். வெரி குட் வெரி குட். ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய பேச பார்த்துருப்பீங்க போல இருக்குது. ஒரு கொஸ்டின், ஏன்னா ஏஐன்னு சொன்னால் அவே ஃப்ரம் ஹியூமன் இல்லைங்கிறதுக்காக தான் ஏஐ. ட்ராவல் நீங்கள் சொல்கிறது வந்து சைலன்ஸ் வந்து ஹியூமனுக்கு தான் சைலன்ஸு. ஒரு இது என்ன ஒரு ஆர்குமெண்டட் ட்ராவல் பீஸா இது என்ன இது ஆக்சுவலாக? சார் இட்ஸ் அ ப்ராசஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்து
யூ கான் லைக் சம்மன் கான்ட் புக் வித்தவுட் கன்சல்டேஷன் கால் இல்லையா? ஸோ இப்போ வந்து ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக புக் பண்ணுறாங்க, கேப் புக் பண்ணுறாங்க, பட் பேக்கேஜஸ் அப்படி கிடையாது. தே வாண்ட் கன்சல்டேஷன். ஸோ பேசி தான் புக் பண்ணுவாங்க. இதுதான் லோக்கலைஸ்டாக நடக்குது. வி ஹாவ் ட்ரை டு ரெடியூஸ் த மேன் பவர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. நிறைய எங்கெங்கெல்லாம் முடியும், சேல்ஸ் இன் ஆட்டோமேஷனில் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இடத்துங்களில் த்ரூ ஏஐ வழியாக வி ஹாவ் ட்ரைங் டு டெவலப் த பிளான்ஸ். ஓகே, லைக் அதுதான் இன்னும் எக்ஸாக்டாக நல்லா சொல்ல முடியாது ப்ராடக்ட்டை, பட் திஸ் இஸ் வாட் வி ஹாவ் ட்ரைடு. நீங்கள் இப்போ ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய வேலை செய்வாங்க சார். ஓகே, மற்ற பிஸ்னஸில் இருக்கிறத விட ஸோ ஹியூமன்ஸோட விளையாடுற ஒரு பிஸ்னஸ், சைக்காலஜியோட. சில டைம் கத்துவாங்க, சம்மந்தமே இல்லாமல் திட்டுவாங்க நம்மளை. ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு டிரைவர் வந்து நம்ம அனுப்புகிற டிரைவர் வந்து அவங்க வீட்டில் சப்போஸ் சண்டை வந்து மூட் அவுட் ஆகி அவங்க டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கப்போ சம்வேர் எங்கேயாவது முகத்தை வந்து கெஸ்ட்டை காட்டிட்டா கூட அது டைரெக்ட்லி வந்து நம்மளை தான் பாதிக்கும். ஐ புக்டு இன் இன்னர் பீஸ், இவங்க கொடுத்த டிரைவர் வந்து சரியில்லை. ஸோ டோட்டலி இட்ஸ் அ ஹியூமன் சைக்காலஜிக்கலி வி ஹாவ் டு பிளேஸ் இட். அந்த மாதிரி பிஸ்னஸ் இது. அப்படின்றப்போ மோர் ஹியூமன் ஓரியன்டட், மோர் மேன் பவர் ஓரியன்டட் பிஸ்னஸ் இது. அதுக்குள்ளே இறங்கி வாட் வி கேன் டூன்றதை பார்த்தோம். வாட் வி ஹவ் கிரியேட்டட்னா வி ஆர் கோயிங் டு லான்ச் த ப்ராடக்ட். ஆக்சுவலி என்ன பண்ணணும் இருக்கோன்னா 5 minutes மேக்ஸிமம் வி கேன் கிரியேட் அ கஸ்டமைஸ்டு பேக்கேஜ். ஆனால் இதுக்கு முன்னாடி 1 நாள்லாம் உட்காந்து நாங்கள் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் ஒரு கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா திஸ் இப்படி தான் இருக்குது பிஸ்னஸ். நான் ஹரித்வாரில் உத்தரகாண்ட் போனப்போ ஹரித்வாரில் ஐ மெட் ஒன் crazy business people. They were running around 100 of buses. Okay. They don't use a system. உட்காந்துருக்காங்க, கால் வருது, கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கால் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 50 பேர். ஓகே 50 பேர், இவ்வளோ வருது, இத்தனை நாள் டூரு. they are like எழுதுறாங்க, எழுதி ஒரு ப்ரைஸ் வருது, அவங்க வந்து சொல்கிறாங்க. they have around 100. they are doing a very good business. That is okay. But they need more manpower and things. இந்த உட்காந்து எழுதுறாங்க இல்லையா? These are the things we have developed through AI and சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் மேஜிக்கலி. அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அதனால தான் we have சைலண்ட்டாக அந்த ப்ராடக்ட் அப்படியே வச்சுட்டு இன்னும் சின்ன சின்ன டெக்னாலஜிக்கல் டூல்லாம் வி ஹாவ் டெவலப்ட், விச் இஸ் வெரி கிரேசி. நம்மளோட பிஸ்னஸ்க்கு என்ன சால்வ் பண்ணுது அப்படி அனலைஸ் பண்ணி தான் சின்ன சின்ன விஷயங்கள் சார். வி ஹாவ் டெவலப்ட் வெரி குட் திங்ஸ். கஸ்டமைஸ்டு பேக்கேஜை வி கேன் கிரியேட் இன் 5 minutes சார். இஃப் யூ வாண்ட் டு கோ, நீங்கள் ஒரு 100 பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்க, எனக்கு நான்வெஜ் மீல் வேணாம், வெஜ் மீல் தான் வேணும்னு சொல்கிறீங்க, எனக்கு சண்டிகர் பிக்கப் வேணாம், டெல்லி வேணும்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு நான் உட்காந்து ரெடி பண்ணி 100 பேருக்கு நான் கொட்டேஷன் வாங்கணுமா, வாங்கி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கணுமா, தென் யூ வில் ஓகே அனலைஸ் பண்ணிட்டு இல்லை எங்கள் டீமில் வந்து டெல்லி வேணாம், சண்டிகரில் பிக்கப் பண்ணுங்க சொல்லுவீங்க. சண்டிகரில் அப்போ பிக்கப் வாங்கணுமா, ஸோ வெண்டாஸ் எல்லாம் பேசணுமா, ஏன்னா பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் வாங்கணும்ல. 100 பேர்னா பெஸ்ட் ப்ரைஸ், அப்போ நாங்கள் வேலை செய்யணும், டீம் உட்காந்து வேலை செய்யணும், அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி அவங்க அடாப்ட் ஆகலை டெக்னாலஜி. பீப்புள் ஆர் லைக் ஒன் ஹோட்டலில் இருக்கிறவனுக்கு எதுக்கு வந்து பெரிய டெக்னாலஜி, அவன் காலையிலே ஹேண்டில் பண்ணணும். அப்போ நம்ம வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா என்ன அகைன் யூ வில் கம் வித் இந்த ஹோட்டல் எனக்கு பிடிக்கல, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவீங்க. அகைன் ஐ ஹவ் டு ஒர்க் ஃபார் 100 people. இப்போ இது எல்லாமே வி கேன் கிரியேட் இன் 5 minutes. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னா தென் அடுத்த 2 minutes வி கேன் set it up everything. இதான் ப்ரைஸிங்னா எங்களால் கொடுக்க முடியும் சார். திஸ் இஸ் வாட் வி ஹவ் கிரியேட்டட். ஒரு ஹார்வர்டில் ஒரு கேஸ் ஸ்டடி உங்களை பற்றி இன்னர் பீஸை பற்றி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நேம் வந்து ஹர்ட் டு ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்னு வைக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக ஐயோ இப்படிலாம் ஒரு நடக்குவானே தெரியல. ஸோ பட் இட்ஸ் பாசிட்டிவ் வே. இட் இஸ் லைக் நடக்க சான்சஸும் இருக்குது. வி கேன் டூ சம்திங். ஐ அப்ளைடு சம் ப்ரோக்ராம்ஸ் இன் UK. ஓகே, ஸ்டார்ட் அப் ஃபெல்லோஷிப். இப்போ நான் வந்து அப்ராடுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இட் மீன்ஸ் இதான் அது. இஃப் யூ ஹாவ் அ கேப் சம்வேர்னா வி கேன் கோ டேக் திங்ஸ் டு இன்டர்நேஷ்னலி. அந்த எக்ஸ்போஷர் வேணுன்றது ஐ எம் ட்ரையிங். வெரி குட். பட் எனக்கு தெரியல சார் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் ஆர்டினரி மேன், அன்ஹில்டு மேன் டிட் சம்திங், அந்த மாதிரி ஏதாவது we can do anything, something like that we can, because Himachal I don't want to அதோட கட் பண்ண விரும்பல. just want to go so many things beyond that. Yeah, இன்னர் பீஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக பீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை இதிலேருந்து முடிக்கிறதுங்கிறதோட இதில் இன்னர் பீஸ் தொடர்ச்சியாக இருக்கட்டும்னு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். Thank you sir. Such a wonderful time.
தேங்க்யூ. நன்றி சார்.